நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. கலைமானுடையோன் கரித்தோளுடையோன் மலைமானுடையோன் மகனை தலைமேல் விதிக்கை வரைந்தவனிகள் அனைத்தும் துதிக்கை எடுத்து துடை. எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளை வேண்டி இந்த அருமையான அருள்மிகு பாளையஞ்சாலை குமாரசுவாமி ஆலயத்தினுடைய திருக்கார்த்திகை தீபத் திருவிழா இங்கே மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழா இத்தனை சிறப்பாக இங்கே நடைபெறுவதற்கான அத்தனை பணிகளையும் சிறமேற்கொண்டு பக்தியோடும் பண்போடும் பாசத்தோடும் இதற்காக உழைத்து கொண்டிருக்கிற அத்தனை பெருமக்களையும் மிகவும் குறிப்பாக மதிப்பிற்குரிய ஆசிரியர் கந்தகுமார் அவர்களுக்கும் இந்த நெல்லை சந்திப்பு பஜார் வியாபாரிகள் அத்தனை பேருக்கும், ஏன்னா இங்கே விழா கமிட்டின்னு சில பேரை இந்த வியாபாரிகளிலிருந்து அவர்கள் தேர்ந்தெடுத்து இவங்கெல்லாம் கமிட்டி அப்படின்னு வச்சிருந்தா கூட அவர்களோடு இணைந்து அத்தனை பேரும் செயலாற்றலை அப்படின்னா இவ்வளவு நிறைவாக இவ்வளவு வெற்றிகரமாக ஒரு விழா நிகழ்வது கடினம். அந்த ஒற்றுமையை இங்கே நிலைநாட்டி கொண்டிருக்கிற அத்தனை சகோதரர்களையும் வணங்கி கொஞ்சம் பதட்டமாகவும் படபடப்பாகவும் தான் இருக்கு. ஏன்னா வழக்கமா இது மாதிரி நிகழ்ச்சிகள் பேச மேடையில் உட்காரும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா, முன்னாடி சேர்ல வயதான பெரியவர்கள் எல்லாம் நல்லா பேசினா கவனிச்சுட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒன்று ரெண்டு தப்பாக பேசினா கூட நம்ம வீட்டு பிள்ளை தானே பேசிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அதை ஏற்றுக்கொண்டு அது பேசி முடிச்சதுக்கப்புறம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு நல்லா இருந்துச்சுமா இதை தான் திருத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிற பெரியவங்க மட்டும் இருப்பாங்க. அப்போ ஒன்றும் தெரியாது. இன்னைக்கு பூரா அடுத்ததாக நடனமாட காத்திருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாரும் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பெரியவங்கள்ட்டெல்லாம் பேசி தப்பிச்சிடலாம், இந்த குழந்தைங்க கிட்ட பேசி தப்பிக்கிறது தான் ரொம்ப சிரமமான விஷயம். அவங்க கவனிக்காத மாதிரியே இருக்கும். ஆனால் இன்னைக்கு பேசுறத பூரா கவனிச்சுட்டு நாளைக்கு இருக்கு ஸ்கூலில் போய் நாளைக்கு அவங்களுக்கு மெயின் டாப்பிக்கே நானாக தான் இருக்க போகிறேன். அதெல்லாம் நினச்சி கொஞ்சம் பயமாக இருந்தால் கூட அந்த குழந்தை பருவம் ரொம்ப சந்தோஷமான பருவம். நம்முடைய கந்தகுமார் அவர்கள் சொல்லும்போது கூட சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க, பரிசுகள் வாங்கியிருக்கிறாங்கன்னு என்னை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அவர்களை போன்ற ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல் ஒரு மிகச்சிறப்பான இடத்தை நோக்கி என்னை நகர வைத்திருக்கிறது அப்படின்னா அது ஒரு மறுக்க முடியாத உண்மை. இன்னொன்று என்னென்னா, எப்போவுமே நம்முடைய இந்த சாலைக்குமார சுவாமி கோயிலுக்கும் எனக்கும் இந்த தனிச்சொற்பொழிவுக்கும் எப்பவுமே ஒரு வித்தியாசமான சூழல் தான் அமைஞ்சுக்கிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த கோவிலுடைய விழாக்களில் பட்டிமன்றம் பண்ணுறோம், கச்சேரியும் பண்ணுறோம். அப்போல்லாம் எதுவும் என்ன பிளான் பண்ணுறோமோ அது அப்படியே நடக்குது. ஆனால் தனிச்சொற்பொழிவு மட்டும் இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேன். முதல்ல என்கிட்ட தலைப்பு கேட்பாங்க, என்ன தலைப்பில் பேச போறீங்க அப்படின்னு. நான் ஒரு தலைப்பு கொடுப்பேன். ஆனால் இத்தனை வருஷமா இந்த வருஷம் வரைக்கும் நான் என்ன தலைப்பு கொடுக்குறேனோ அந்த தலைப்பில் நான் பேசுறதே கிடையாது. பத்திரிகையில் பிரிண்ட் ஆகி வரும்போது வேற தலைப்பு தான் வரும். அதில் ஒரு விஷயம் மட்டும் ஊர்ஜிதமாகும். என்ன அப்படின்னா, நான் என்ன பேச வேண்டும் என்பதை நான் தீர்மானிக்க முடிவதில்லை, அது அத்தனையும் தீர்மானித்து எனக்கு தருபவன் இந்த சாலைக்குமார சுவாமி அப்படிங்கிறதுல மிகுந்த அளவுக்கு அதிகமான நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதிலும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு தருணம்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்த பட்டிமன்ற துறைக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 7-8 வருஷங்கள், பட்டிமன்ற துறைன்னு சொல்றதை விட பேச்சு துறைக்கு வந்து 7-8 வருடங்கள். நான் ரொம்ப அனுபவம் கம்மி தான் இந்த துறையில். 7-8 வருடங்களுக்கு மேலே ஆக போகுது. ஆனால் பல ஊர்களுக்கு சென்று பல மேடைகளில் ஏறின பேசிட்டுலாம் இருந்தால் கூட இந்த மேடையிலே முதலாக ஏறி ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கு வாய்ப்பு தந்தவர்கள், முதலாக இந்த மேடையில் நாங்கள் வந்து ஒரு பட்டிமன்றம் தான் பண்ணோம். அந்த பட்டிமன்றம் முதலாக நாங்கள் நடத்திய போது அதற்கான வாய்ப்பை எங்களுக்கு தந்தவர்களும்
இந்த பஜார் வியாபாரிகள் தான் என்பதை இந்த நேரத்திலே நான் நினைவு கூறுவதிலும் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு மேடை, மிகுந்த அருள் நிறைந்த ஒரு மேடையில நல்ல அற்புதமான தலைப்பை தான் தேர்வு செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தலைப்புல பேசணும் அப்படிங்கிறது நான் முடிவு செய்த விஷயம் இல்லை, அவன் முடிவு செஞ்ச விஷயம். நான் கொடுத்த தலைப்பு என்ன அப்படின்னா, நம்பினார் கெடுவதில்லைங்கிற தலைப்புல பேசலாம்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஆனா எனக்கு பத்திரிக்கை கையில வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் இன்னைக்கு பேச போற தலைப்பு மனிதனும் தெய்வமாகலாம் அப்படின்னு. அதான் அவனன்றி ஓரணுவும் அசையாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. இது உலகம் முழுக்க எடுத்து சொன்ன தேசம் நம்முடைய தேசம் அப்படின்னா அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. பெரியவங்க அதனாலதான் சொன்னாங்க என்ன அப்படின்னா, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சொல்றோம் பாருங்க. போய் இறைவனை வழிபடணும் அப்படின்னா கூட அவனுடைய அருள் இருந்தா தான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க பெரியவங்க. அவ்வளவு அற்புதமான சிந்தனைகளையும் ஞானத்தையும் இங்கே பல நாடுகளுக்கும் உலகம் முழுமைக்கும் எடுத்து சொன்ன தேசம். அதனாலதான் நம்முடைய ஆன்மீகம் அப்படிங்கிற வார்த்தையை உச்சரித்த அடுத்த வினாடி நம்முடைய நினைவுகளுக்குள்ளே வந்து நிற்கிற சுவாமி விவேகானந்தரை பற்றி சொல்லுகிற போது பெரியவர்கள் சொன்னார்கள், உலகிற்கு ஒளி தந்தது வேண்டுமானால் அமெரிக்காவின் எடிசனாக இருக்கலாம், உலகிற்கு ஒளி தந்தது வேண்டுமானால் அமெரிக்காவின் எடிசனாக இருக்கலாம், ஆனால் அமெரிக்காவிற்கே ஆன்மீக ஒளியை தந்தவன் நம்முடைய சுவாமி விவேகானந்தர்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு மிகச்சிறப்பான ஞானிகள் பிறந்து வாழ்ந்து இந்த உலகை செம்மைப்படுத்தக்கூடிய பல விஷயங்களை எல்லாம் எடுத்து சொன்ன பெருமைக்குரிய தேசம் நம்முடைய தேசம். அதுலயும் நம்முடைய இந்த தென் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய தமிழகம் இருக்கு பாருங்க. அதை சொல்லுகிற போது அருணகிரியார் ரொம்ப அழகா சொல்லுவார். 4 திசைகளையும் சொல்லும் போது வடதிசை, குடதிசை, கீழ்த்திசை சொல்லுவாரு. ஆனால் இந்த தென் திசையை சொல்லும் போது மட்டும் அவர் தென் திசைன்னு சாதாரணமா சொல்லல, செஞ்சொல் மா திசை அப்படிம்பார். என்ன அப்படின்னா, செம்மையான சொற்கள் விளங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த தென் திசை அப்படின்னு சொல்வார். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மொழி நம்முடைய தமிழ் மொழி. அந்த தமிழுக்கு கடவுளாக, தமிழருக்கு கடவுளாக இங்கே வீற்றிருக்கிற அருமையான நம்முடைய முருகப்பெருமான் சாலைக்குமார சுவாமியாக இங்கே வீற்றிருந்து அருள்பாலித்து கொண்டிருக்கிற அந்த முருகப்பெருமானுக்கு அற்புதமான இந்த தீபத் திருவிழா, திருக்கார்த்திகை தீபத் திருவிழா மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ரொம்ப அற்புதமாக இங்கே சிடி எல்லாம் வெளியிட்டாங்க. நம்ம கந்தகுமார் சார் பேசும்போது அற்புதமாக விஷயம்லாம் சொன்னாங்க. இந்த சிடியில் என்னென்ன பாடல்கள் இருக்குது தெரியுமா? உங்களுக்கு மனசில் கவலை இருந்தால் அதை போக்குவதற்கு நீங்கள் எந்த பாடலை பாடணும், உடம்புல வியாதி வந்தால் நீ போக்குறதுக்கு எந்த பாடலை பாடணும், இது எல்லாமே கொடுத்துருக்கோம். அப்படி வரிசையாக சொல்லிகிட்டே வரும்போது கந்தகுமார் சார் அற்புதமாக ஒரு விஷயம் சொன்னாங்க. உங்களுக்கு சுகப்பிரசவம் நடக்கணுமா, அதுக்கு நீங்கள் என்ன பாடலை பாடணுமோ அந்த பாடலை பாடலாம் அப்படின்னாரு. ஆனால் என்ன, அவங்க ரொம்ப நல்லவராக இருப்பார். அவர் எப்பவுமே கந்தகுமார் சார் அப்படிதான். இன்றைக்குள்ள இயல்பு வாழ்க்கை நீங்கள் யோசிச்சு பாருங்க. சுகப்பிரசவம் நடக்காதுங்கிறதெல்லாம் இல்லை, சுகப்பிரசவத்துக்கு பெண்கள் தயாராக இல்லை. அது டேட்டு நெருங்கின உடனே முதல்ல டாக்டருக்கு ஃபோனை பண்ணி நாங்கள் ஃபேமிலி ஜோசியர்ட்டெல்லாம் கன்சல்ட் பண்ணிட்டோம், 12 தான் எங்களுக்கு பிள்ளை பிறக்கணும், நீங்கள் எடுத்து தர முடியுமா, நாங்கள் அடுத்த ஆஸ்பத்திரியை பார்க்கட்டுமான்னு கேட்குற லெவலுக்கு இன்னைக்கு சூழ்நிலை போனதுக்கு அப்புறம் இதையெல்லாம் மாற்றி கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய வல்லமை நம்முடைய ஆன்மீகத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக ஒரு மிக பெரும் பணியை, மிக அற்புதமான ஒரு பணியை இங்கே ஆற்றி இருக்கிறார்கள். நல்ல அற்புதமான சிடி வெளியிட்டிருக்கிறாங்க. நிச்சயமாக ரொம்ப அதிக விலையெல்லாம் இருக்காது. கந்தகுமார் அவர்களை தொடர்பு கொண்டு நிச்சயமாக இங்கே வீற்றிருக்கிற ஆன்மீக பெருமக்கள் அந்த சிடியை வாங்கிட்டு போங்க, படிங்க. பக்கத்தில் இருக்கிற நம்மோடு கூட இருக்கிற நண்பர்கள் உறவினர்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா இந்த மேடையில் இதுக்கு முன்னாடி இந்த பாடல்கள் பாடினாங்க பாருங்க, அற்புதமான ஒரு பஜன், ரொம்ப அருமையான பாடல்களோடு ஒரு பஜன் நடந்தது. ஏன் நான் பாடல்களுக்கு திரும்ப திரும்ப அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறேன் அப்படின்னா, இறைவனை வழிபடுவதிலே பல்வேறு விதமான முறைகள் இருக்கிறது. நிறைய முறைகள் சொல்கிறாங்க. அதுலேயும் ரொம்ப குறிப்பாக 9 விதமான வழிபாட்டு முறைகளை பெரியவர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். அது என்ன வழிபாட்டு முறை அப்படின்னா, முதல்ல சொல்லப்படுறது என்ன அப்படின்னா ஸ்ரவணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரவணம் அப்படின்றது என்னன்னா, காதால கேட்டு இறைவனுடைய சிந்தனையை, இறைவனை பற்றி நாம் நினைப்பது, காதால கேட்கிறது, இறைவனுடைய பெயரை காதால கேட்கறதுக்கு பேர் ஸ்ரவணம் அப்படிங்கிறாங்க. அப்படி இறைவனுடைய பெயரை காதால கேட்கறதுனால என்ன பெருசா நடக்க போகுது அப்படின்னு கேட்டா, இது இனிமே என்ன நடக்க போகுது, உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் இதற்கு முன்னாடி அப்படி காதால கேட்டவர்களுக்கு என்ன நடந்திருக்கிறதுன்னு சொல்ல முடியும்.
யாருடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கணும் அப்படின்னா, பிரகலாதனுடைய வாழ்க்கையை நீங்கள் புரட்டி பார்த்தால், அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் அந்த கதையெல்லாம் படிச்சு பார்த்தா தெரியும். தாயினுடைய கருவில் இருக்கிற போதே இறைவனுடைய திருநாமத்தை கேட்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்ற பிரகலாதனுடைய வாழ்வு எப்பேற்பட்ட மகத்துவம் நிறைந்த வாழ்வாக இருந்ததுன்னு தெரியும். அந்த முறையைத்தான் ஸ்ரவணம் அப்படின்னு சொல்றாங்க. நாம வாயால இறைவனுடைய பெயரை சொல்லும் போது நமக்கு கிடைக்கிற அந்த சக்தியை விட, அருளை விட, ஆசையை விட காதால கேட்கும் போது ரொம்ப அதிகமான புண்ணியம் கிடைக்குது அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. ஆக ஸ்ரவணம் என்பது முதல் முறை. இரண்டாவது, ஏற்கனவே நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், பாடல்கள் அதான் கீர்த்தனம் அப்படின்னு சொல்றாங்க. பாடல்கள் மூலமாக இறைவனை வழிபடுகிற முறை கீர்த்தனம் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு உதாரணமாக இங்கே பெரியவர்கள் யாரை சொல்கிறார்கள் என்றால், பாடல்கள் மூலமாக ராமனோடு தன்னுடைய வாழ்க்கையை ஐக்கியமாக்கி கொண்டு தன்னுடைய பாடல்களின் மூலமாகவே ராமபிராந்திர மூர்த்தியோடு பேசிக்கொண்டே இருந்த தியாகராஜரை சொல்லுகிறார்கள். உதாரணமாக அவருடைய வாழ்க்கை இங்கே கீர்த்தனத்திற்கு சொல்லப்படுகிறது. நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இறைவனுடைய பெயரை சொல்லுவதற்கு வாய்ப்பாக இங்கே பாடல்கள் அமைந்திருக்கின்றன. மூன்றாவதாக சொல்லப்படுவது ஸ்மரணம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இறைவனை நினைத்து கொண்டே இருக்கிறது. எப்படி நின்றாலும், இருந்தும், கிடந்தும், நடந்தும், என்றுமே எப்பவுமே சிவனுடைய தாளினை நினை அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. நீ என்ன பண்ணாலும் சரி, என்ன வேலை பண்ணாலும் சரி, எப்போதும் இறைவனுடைய திருநாமத்தையோ அவனுடைய திருவுருவத்தையோ எப்போதும் மனதிற்குள்ளேயே சிந்தித்து கொண்டிருக்கக்கூடியதை பழக்கமா ஆக்கிக்கோ அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. அப்படி இறைவனை எப்போதும் நினைத்து கொண்டிருக்கிறதும் வழிபாட்டு முறையாக சொல்லப்பட்டு அதை ஸ்மரணம் என்று சொல்லுகிறார்கள். நான்காவதாக சொல்லப்பட்டிருக்கிறது பாத சேவனம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இறைவனுடைய திருவடியை தொழுதல் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இறைவனுடைய திருவடியை தொழுதல் அப்படின்னா அவனுடைய பாதத்தை சரணாகதியாக அடைந்து உன்னை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு அவனுடைய பாதத்தை கட்டியா பிடிச்சுக்கிறது. அந்த பாத சேவனம் அவனுடைய திருவடிகளுக்கு தொண்டு செய்வதுதான் பாத சேவனம் அப்படின்னு சொல்றாங்க. வள்ளுவர் அழகா சொல்வாரு, அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிதும்பாரு. அந்த அருமையான இறைவனுடைய திருவடியை பற்றி கொள்ளுகிறவர்கள் வாழ்க்கையிலே தாங்கள் நினைக்கிற எதை வேண்டுமானாலும் எட்டிப்பிடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை அந்த திருவடி நமக்கு கொடுக்கும்னு பெரியவங்க சொல்றாங்க. அப்படி அந்த வழிபாட்டு முறையை பாத சேவனம் என்கிறார்கள் பெரியவர்கள். அடுத்தபடியாக சொல்லியிருக்கிறது அர்ச்சனம் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளால என்ன மந்திரம் சொல்லி அதை அர்ச்சனை பண்ண முடியும்னா, மந்திரம் சொல்லி பூக்களால அர்ச்சதையால நம்மால எது முடியுமோ அதை கொடுத்து இறைவனுக்கு அர்ச்சனை செய்து அவனை வழிபடுகிற முறை. அப்போ இப்படி நம்ம பூஜை பண்ணும்போது ஏதாவது தப்பு வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு ஒரு யோசனை வரலாம். நமக்கு வழிபாட்டு முறையெல்லாம் அந்த அளவுக்கு தெரியாது. நாங்கள் பாட்டு என்னத்தையோ சொல்லி என்னத்தையோ பூ போட்டோம்னா அது செய்யும்போது தப்பு வந்துருச்சுன்னா பாவம் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் எழும். இந்த கேள்வி எழுகிற போதெல்லாம் நம்முடைய மனசுல அடுத்ததாக என்ன தெரியுமா தோணணும்? கண்ணப்ப நாயனாருடைய வாழ்க்கை தோன்ற வேண்டும். இறைவன் நாம் பூஜிக்கிற முறையிலே தவறு இருந்தாலும் கூட நம்முடைய பூஜை, நாம் செய்கிற அந்த வழிபாடு அன்பு நிறைந்ததாக இருந்தால் அந்த அன்பிற்கு மட்டுமே கட்டுப்பட்டவனாக இருக்கிறான். அப்படி அவனை வழிபடுகிற முறை அர்ச்சனம், அதாவது அவனை பூஜிக்கிற அர்ச்சனை செய்து வழிபடுகிற முறையாக சொல்லப்படுகிறது. அடுத்தது வந்தனம் அப்படின்னு சொல்றாங்க. வந்தனம்னா என்ன? வணங்கணும். இவ்வளவு நேரம் இறைவனை வணங்கணும் தானே சொல்லிட்டு வந்தீங்க. இதுக்கும் இந்த வந்தனம்ங்கிறதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, இந்த வந்தனம் அப்படிங்கிறது நமக்கு கீழே இருக்கிற யாரையும் நாம தலை குனிந்து வணங்க மாட்டோம். ஆனா நமக்கு மேலே இருக்கிறவங்கள தான் நாம தலை குனிந்து வணங்குவோம். அது மாதிரி எல்லோருக்கும் மேலானவனாக இங்கே இந்த உலகை செலுத்தி கொண்டிருக்கிற, இந்த உலகை இயக்கி கொண்டிருக்கிற இறைவனை அவன் முன்னால் நின்று தலை குனிந்து வணங்குவதைத்தான் இங்கே வந்தனம் என்று சொல்கிறார்கள் பெரியவர்கள். அடுத்ததா தாஸ்யம் அப்படின்னு சொல்றாங்க. தாஸ்யம்னா தொண்டுன்னு சொல்லப்படுது. தொண்டு எப்படி செய்யணும் அப்படின்னா, இறைவனுக்கு தொண்டு செய்வது அப்படிங்கிறத இன்னைக்கு இதிகாசங்கள்லையும் புராணங்கள்லையும் நிறைய கதைகள் இருக்கு. நிறைய விஷயங்களை நாம படிச்சு தெரிஞ்சுக்கலாம். உதாரணமா ஒண்ணு சொல்றேன். தொண்டு அப்படிங்கிற வார்த்தையை சொன்ன அடுத்த வினாடி, இறைவனுக்கு செய்கிற தொண்டு என்கிற வார்த்தையை சொன்ன அடுத்த வினாடி நம்முடைய மனசுக்குள்ளே வந்து நிற்கக்கூடியவர் வேற யாருமே கிடையாது, ஆஞ்சநேயர் தான். அவரை மாதிரி ராமச்சந்திரமூர்த்திக்கு தொண்டு செய்த ஒரு மகானுபாவரை நம்ம பார்க்கவே முடியாது, எங்கேயும் கேட்கவும் முடியாது. அதுக்கு உதாரணமாக ராமாயணத்திலே சொல்லப்படுகிற ஒரு அற்புதமான கதையை நான் இங்க சொல்ல ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, சீதா தேவியை போய் பார்க்குறாரு ஹனுமார். போய் பார்த்த உடனே சீதா தேவி என்ன பண்றாங்க, இந்த நெற்றியில செந்தூரை பொட்டு வச்சிருக்காங்க.
அதை பார்த்த உடனே ஆஞ்சநேயர் பதறி போய் கேட்குறாரு, உங்க நெற்றியில ஏதோ காயமா, ஏன் இப்படி சிவப்பா இருக்கு நெற்றி பூரா, ஏன் இப்படி என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. அப்போ சீதாதேவி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களா, நீ நினைக்கிறது தப்பு ஆஞ்சநேயா, இது ஒன்றும் இல்லை, என்னுடைய ராமனுடைய நன்மைக்காக நான் இந்த இடத்துல செந்தூரம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். சொன்னாங்களாம் சீதாதேவி. சொன்ன அடுத்த வினாடி ஹனுமான் என்ன பண்ணாரா, நேர போய் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செந்தூரத்தை எடுத்து தன்னுடைய உடம்பு பூரா அப்பி செந்தூரத்துல உருண்டு பிறண்டு எந்திரிச்சு வந்தாராம். சீதாதேவி இப்போ மிரண்டு போயிட்டாங்க. ஏன்பா இப்படி பண்ற அப்படின்னு கேட்ட உடனே ஆஞ்சநேயர் சொன்னாரா, ஒரு இத்தினூண்டு செந்தூரத்தை எடுத்து உங்க நெத்தியில வச்சுக்கிறதுனால ராமச்சந்திரமூர்த்திக்கு நன்மை கிடைக்கும்னா, நான் உடம்பு பூரா செந்தூரத்தை பூசிக்கிட்டா என் ராமனுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும் அப்படின்னா, அந்த தொண்டு எதை எதிர்பார்க்காமல் இறைவனுக்கு நாம் செய்கிற தொண்டு, அதை தாஸ்யம் என்கிறார்கள். அப்படி தாஸ்யம், இறைவனுக்கு தொண்டு செய்கிற போது அடுத்த நிலைக்கு இறைவனே நம்மளை கூட்டிட்டு போறான். என்ன நிலை தெரியுமா? சாக்கியம், அதாவது ஸ்நேகம், நட்புன்னு சொல்றாங்க. இறைவனோடு நட்பு கொள்ளுகிற விதம் நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். அப்படி இறைவனோடு நட்பு கொண்டு யார் நல்லது இந்த வாழ்க்கையில பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, மறுபடியும் நாம ராமாயணத்தை விட்டுட்டு மகாபாரத கதைக்குள்ள போனோம். கிருஷ்ணனோடு நட்பு பூண்டிருந்ததனாலேயே பாண்டவர்கள் வெற்றி என்ற ஒரு விஷயத்தை மிக இலகுவாக எட்டி பிடித்தார்கள். அதுவும் இந்த படிக்கிற அத்தனை இதிகாசங்களிலும் கண்ணனோடு அர்ஜுனன் கொண்டிருந்த நட்பு இருக்கு பாத்தீங்களா, அங்கே நண்பன் என்பவன் தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் இருந்தவனை வழி நடத்தினானே, அத்தகைய நட்பை இறைவனோடு வளர்த்து கொள்ள வேண்டியது அது ஒரு வழிபாட்டு முறையாகவே இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தாஸ்யம் என்கிறார்கள் அல்லது சாக்கியம் என்கிறார்கள். கடைசியா சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? 9வதாக சொல்லப்பட்டிருக்கிற வழிபாட்டு முறை ஆத்ம நிவேதனம் அப்படின்னு சொல்றாங்க. தன்னையே இறைவனுக்கு முழுமையாக ஒப்படைக்கிற அற்புதமான ஒரு விஷயம்னு சொல்றாங்க. எப்படி இறைவனுக்கு தன்னையே ஒப்படைக்கிறது அப்படின்னா, நீங்க இன்னைக்கும் சிவன் கோவில்கள்ல போய் பாருங்க, 63 நாயன்மார்களுடைய சிலை இருக்கும். இந்த 63 நாயன்மார்களுடைய சிலையில இது யாருடைய சிலை இது யாருடைய சிலைன்னு மேலே எழுதி போட்டிருக்கிற பேரை பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஆனா பேரை பார்க்காமலேயே இது இவங்களுடைய சிலைதான்னு நம்ம சொல்ல முடியும்னா அது ஒரே ஒருத்தரை மட்டும்தான் சொல்ல முடியும். யார அப்படின்னா காரைக்கால் அம்மையார். ஏன் அப்படின்னா 63 நாயன்மார்கள்ல 62 நாயன்மார்களுடைய சிலை நின்ற நிலையில செதுக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த காரைக்கால் அம்மையாருடைய சிலை மட்டும்தான் அமர்ந்த நிலையில் இருக்கும். இறைவனுக்கு நிகராக அமர்ந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இடத்தை பெற்றவர் காரைக்கால் அம்மையார். ஏன் அப்படின்னா, தன் கணவன் தன்னை விட்டு பிரிந்து போன பின்பு என் கணவன் விரும்பாத இந்த உடல் எனக்கு தேவையில்லை, இந்த இளமை எனக்கு தேவையில்லைன்னு அந்த இறைவனிடம் வேண்டி தன்னுடைய உடலை விடுத்து பேயுருவம் வாங்கிக்கிறாங்க. பேயுருவம் கொண்டது மட்டும் இல்லைங்க, அந்த உருவத்தோடு அவர்கள் அங்கே கைலாய மலையை நோக்கி போகும்போது சிவபெருமான் அமர்ந்திருக்கிற கைலாய மலை, இந்த மலையை நாம எப்படி காலால மிதிக்கிறது அப்படின்னு அந்த அம்மா தலைகீழ நடந்து போறாங்களாம். அப்படி தலைகீழ நடந்து போறதை பார்த்த உடனே அங்கே அமர்ந்திருக்கிற பார்வதி தேவி உமையவள் சிவபெருமான் கிட்ட கேட்கிறாங்க, இப்படி ஒரு கோர உருவத்தோட இப்படி தலைகீழ நடந்து வந்துட்டு இருக்காங்களே, இவங்க யாரு அப்படின்னு கேட்ட உடனே தன்னையே அழித்து கொண்டு இறைவனுடைய சிந்தையிலே தன்னை திளைத்து கொண்டிருக்கிற அந்த அம்மையை பார்த்து சிவபெருமான் சொன்னாராம், வரும் இவள் எமைப்பேணும் அம்மைகான் அப்படின்னார். ஆதியும் அந்தமும் இல்லாதவன் என்று அழைக்கப்படுகிற சிவபெருமானே அம்மா அப்படின்னு கூப்பிடுற இடத்துக்கு ஒரு பெண்மணி போய் இருக்காங்க அப்படின்னா தன்னையே மொத்தமாக அந்த இறைவனுக்கு அர்ப்பணித்தால் மட்டுமே நடக்கும். இதை ஆத்ம நிவேதனம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி 9 வழிபாட்டு முறைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த கலியுகத்துல இறைவனை வழிபடுவதற்கு எது மிகச்சிறந்த வழி அப்படின்னு கேட்டா, பெரியவர்கள் எல்லோரும் சொல்லி வைத்து விட்டு போயிருக்கிற விஷயம் எது தெரியுமா? இறைவனை வழிபடுவதற்கு இந்த கலியுகத்திலே ஏற்ற வழி இசை மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க தாளம், பாவம், லயம், ஸ்ருதி எல்லாம் சேர்த்து பாடணுங்கிற அவசியம் இல்லை. இறைவன் முன்னாடி போய் நின்று உங்களால அவனுடைய பெயரை எப்படியெல்லாம் சொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் சொன்னாலே அத்தனை புண்ணியத்தையும் உங்களுக்கு தந்து விடுவதாக இறைவனே வாக்களித்திருப்பதாக பெரியவர்கள் இங்கே சொல்லி இருக்கிறார்கள். அவ்வளவு அற்புதமான அவனுடைய பெயர்களை எல்லாம் நாம் திரும்ப திரும்ப கேட்பதற்கு ஏதுவாக இங்கே மிக பிரமாதமா பாடல்களை எல்லாம் பாடிட்டு குழந்தைங்க இறங்கி போயிருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, இப்போவும் இங்கே குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்காகவும் நான் சொல்றேன். பரதநாட்டியம்ங்கிறதுனால எல்லாரும் நெத்தியில பெருசு பெருசா பொட்டு வச்சிருக்காங்க. பாட வந்த குழந்தைங்க நெத்தியில பொட்டே தெரியல, கடுகு மாதிரி பொட்டு வச்சிருக்காங்க.
இன்னைக்கு பெரிய பொட்டு வச்சுக்கிறது விஷயம் கிடையாது. நாளைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாரும் நல்ல பெரிய பெரிய பொட்டாக வச்சுட்டு போகணும். அதான் முக்கியம். கண்ணுக்கு தெரியாமல் பொட்டு வச்சுட்டு அது பொட்டு இப்படி வச்சாதான் அழகாக இருக்குல்ல. என்னெல்லாம் பாருங்க அப்படி. நாளைக்கு இதையும் போய் ஸ்கூலில் பேசணும், சரியா? அப்படி அற்புதமான விஷயங்களை எல்லாம் பொட்டு ஏன் வச்சுக்கிறோம், குங்குமம் ஏன் வச்சுக்கிறோம், ஏன் ஸ்டிக்கர் பொட்டு வைக்கக்கூடாது, ஏன் குங்குமம் வைக்கணும், ஏன் தலையை பின்னி போட்டுக்கிறோம். அக்கா என்ன பார்க்காதீங்க, நீங்கள் பின்னி போட்டுக்கலையேன்னு. என்ன பண்ணுறது, சில விஷயங்கள்ல நானும் சேர்ந்து தான் இறங்க வேண்டியிருக்கு. எனக்கும் சேர்த்து தான் சொல்லிக்கிறேன். எல்லாத்துக்குமே பெரியவங்க அற்புதமான காரணங்களை வைத்திருந்தார்கள். மிக அற்புதமான விஷயங்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உலகிற்கு கொடுத்த தேசம் நம்முடைய தேசம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்துல நம்ம பல பேரை பத்தி படிக்கிறோம். வரலாறு, புராணம், இலக்கியம், இதிகாசம்னு எடுத்து பார்த்தோம்னா பல பேரை பத்தி பேசுறோம். இங்க நம்முடைய சஷ்டி விழாவிலே இந்த 10 நாட்களும் இங்கே மேடையிலே பல நிகழ்ச்சிகள் நடைபெற்ற போது பேச்சாளர் பெருமக்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க, நிறைய விஷயங்களை சொன்னாங்க. இதுல மிக குறிப்பாக ஒருத்தரை பத்தி 2-3 ஸ்டேஜில் அவங்க பேசும்போது கேட்டேன். அலெக்சாண்டரை பத்தி பேசினாங்க. அலெக்சாண்டர் ஒரு அற்புதமான வீரன், இல்லைன்னு சொல்ல முடியாது. எப்பேற்பட்ட சிறந்த ஒரு மனிதன் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். அலெக்சாண்டரோட குரு அரிஸ்டாட்டில், அலெக்சாண்டருடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில். ஒரு முறை அரிஸ்டாட்டிலும் அலெக்சாண்டரும் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. நடந்து போகும்போது அவர்கள் ஒரு நதியை கடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இப்ப அலெக்சாண்டர் என்ன பண்றாரு, குருவுக்கு பின்னாடி தன்னுடைய ஆசிரியருக்கு பின்னாடி வந்து கொண்டிருந்த அலெக்சாண்டர் அந்த ஆசிரியரை கடந்து போய் நதிக்கு முன்னாடி இறங்கி அவர் பாட்டு நடந்து போயிட்டாரு. பின்னாடி அரிஸ்டாட்டில் போறார். மறுகரைக்கு போய் சேர்ந்த உடனே அரிஸ்டாட்டில் ரொம்ப பயங்கர கோபத்தோட அலெக்சாண்டரை பார்த்து, உனக்கு நான் எவ்வளவோ விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறேன். இந்த உலகத்துல என் பெயரை காப்பாற்றக்கூடிய மிகச்சிறந்த மாணவனா நீ வருவேன்னு நான் நினைச்சேன். ஆனா என்னுடைய நம்பிக்கையெல்லாம் நீ தகர்த்து எரிஞ்சிட்ட. உனக்கு ஒரு சின்ன விஷயம் கூட தெரியலையே. ஒரு ஆசிரியரோடு ஒரு குருவோடு போய்கிட்டு இருக்கும் போது ஒரு மாணவன் அவருக்கு பின்னாடி தான் வரணும், அவருக்கு முன்னாடி வரக்கூடாதுங்கிற ஒரு சின்ன விஷயத்தை கூட நீ எங்கிட்ட இருந்து கத்துக்கலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். இப்ப வருத்தப்பட்ட உடனே அலெக்சாண்டர் சொன்னாரா, நீங்க நினைக்கிறது அப்படி இல்லை. உங்களை தாண்டி போகணுங்கிற எண்ணத்துல நான் இந்த ஆற்றுல இறங்கல. நாம இவ்வளவு நேரம் சாலையில நடந்து வந்துட்டு இருந்த போது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்ப நம்ம ஆற்றுல இறங்க போகும்போது எந்த இடத்துல பள்ளம் இருக்கும், எந்த இடத்துல மேடு இருக்கும், எந்த இடத்துல தண்ணி இழுப்பு இருக்கும், இது எதுவுமே தெரியாது. எனக்கு முன்னாடி நீங்க இறங்கி நடந்து போனீங்கன்னா இது மாதிரி ஏதாவது பிரச்சனையில நீங்க மாட்டிக்கிட்டு உங்களை இழந்துட்டா நான் என்ன பண்ணுவேன்? என்ன மாதிரி 1000 அலெக்சாண்டரை உருவாக்க உங்களால் முடியும், ஆனால் உங்களை மாதிரி ஒரு அரிஸ்டாட்டிலை உருவாக்க யாரால முடியும் அப்படின்னு கேட்டார். அந்த அளவுக்கு மிகச்சிறந்த குருபக்தியில இருந்த அலெக்சாண்டருக்கே ஞானத்தை சொல்லிக் கொடுத்த தேசம் நம்ம தேசம். எப்படின்னா, இந்த உலகத்தையே வென்று விடுகிற சிந்தனையோடு எல்லா நாடுகளுக்கும் உலகத்தையே சுற்றி வலம் வந்து கொண்டிருந்த அலெக்சாண்டர் இந்தியாவுக்குள்ள வரார். இந்தியாவுக்குள்ள வந்தப்ப காட்டு வழியில பயணம் செய்து கொண்டிருக்கிற போது ஒரு ஞானியை பார்க்கிறாரு. அவர் தியானத்துல இருக்காரு. அந்த ஞானி முன்னாடி போய் நின்னுட்டு அலெக்சாண்டர் சொல்லுறாரு, நான் அலெக்சாண்டர் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனா அந்த முனிவர் கண்ணையே திறக்கல. மறுபடியும் அலெக்சாண்டர் சொன்னாரு, இந்த உலகத்தையே வென்ற அலெக்சாண்டர் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த முனிவர் கண்ணை திறந்து அலெக்சாண்டர் ஒரு அலட்சிய பார்வை பார்த்துட்டு, உலகத்தையே வென்றவனா? இது எந்த தேசம் தெரியுமா? தன்னை வெல்வதுதான் ஞானம் என்பதை உலகுக்கு சொல்லிக் கொடுத்த தேசம். இந்த மண்ணுல வந்து நின்று உலகத்தையே வென்றவன் சொன்னியே, இந்த உலகத்தையே நீ வென்றிருக்கலாம், ஆனா இதுல எதுவுமே உனக்கு சொந்தம் கிடையாது தெரியுமா? ஓடுகிற நதி உனக்கு சொந்தமா? நதி பூரா உனக்கு சொந்தமா இருந்தாலும் நீ குடிக்க போறது ஒரு கை நிறைய தண்ணி தான். உன் அரண்மனை பூரா உடைகள் இருந்தாலும் நீ உடுத்திக்க போறது ஒரு நேரத்துல ஒரு உடை தான். நீ ஏதோ ஒரு நாட்டுல, ஏதோ ஒரு நகரத்துல, ஏதோ ஒரு அரண்மனையில இருந்தாலும் அங்கே நீ இருக்க போவது ஒரு அறையில தான் இருக்க போற. அந்த ஒரு அறையில ஒரு படுக்கையில தான் நீ படுக்க போற. அந்த படுக்கையும் உன் மனைவியும் பகிர்ந்து கொள்ளுவாள். அதனால உனக்குன்னு சொந்தமா எதுவுமே கிடையாது. உன்னுடைய அரண்மனை முழுக்க தங்கம் இருக்கலாம், ஆனால் அந்த தங்கத்தை தான் நீ பாதுகாத்து கொண்டிருக்கிறாயே தவிர உன்னை அந்த தங்கம் காப்பாத்தாதுன்னு சொன்னார். அப்பேற்பட்ட விஷயத்தை கற்றுக்கொண்ட பின் தான் அலெக்சாண்டர் தன்னுடைய மரண தருவாயில் எழுதி வைக்கிறான், நான் இறந்த பிறகு என்னை தூக்கிட்டு போறது யார் தூக்கிட்டு போகணும் தெரியுமா? இந்த உலகிலேயே மிகச்சிறந்த மருத்துவர்கள் தான் என்னுடைய சவப்பெட்டியை தூக்கிட்டு போனோம்.
நான் என்னை தூக்கிட்டு போகும்போது வழியில பூக்கள் தூவக்கூடாது. நான் இத்தனை வருடங்களாக போரிட்டு ஜெயிச்சு சேர்த்து வச்சிருக்கேன் பாருங்க, தங்கம், வைரம், வைடூரியம், இதையெல்லாம் என்னுடைய அந்த மரண பாதையிலே தூவுங்க. என்னுடைய சவப்பெட்டியில 2 பக்கமும் ஓட்ட போட்டு என்னுடைய 2 கைகளும் வெளியில தெரிகிற மாதிரி என்னை தூக்கிட்டு போங்கன்னு அவனுடைய மந்திரிகள் கேட்குறாங்க, ஏன் இந்த 3 விஷயத்தையும் செய்றீங்க அப்படின்னு. உடனே அலெக்சாண்டர் சொன்னா, இந்த உலகத்தின் எவ்வளவு பெரிய மருத்துவராலும் என் உயிரை தடுத்து நிறுத்த முடியாது என்பதை இந்த உலகம் தெரிந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொன்னான். இரண்டாவதாக, ஏன் இந்த தங்கம், வைரம், வைடூரியத்தை எல்லாம் நான் தூவ சொன்னேன் தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு நேர்மையாகவே உழைத்து நீ சேர்த்து வைத்திருந்தாலும் அந்த தங்கமும், வைரமும், வைடூரியமும் உன்னுடைய உயிரை தடுத்து நிறுத்தப் போவதில்லை என்பதை இந்த உலகம் தெரிந்து கொள்ளட்டும். ஏன் என்னுடைய கைகளை வெளியில் நின்று சொன்னேன் தெரியுமா? இந்த உலகத்தையே ஜெயித்தவன் என்ற பெருமை கொண்டிருந்த அலெக்சாண்டர் கூட இறந்த பிறகு எதையுமே எடுத்து செல்லவில்லை என்பதையும் இந்த உலகம் தெரிந்து கொள்ளட்டும். இந்த ஞானத்தை அவனுக்கு கொடுத்தது நம்முடைய தேசம். அப்பேற்பட்ட மகான்கள் வாழ்ந்த அற்புதமான தேசம். இந்த தேசத்துல இவ்வளவு விஷயங்களை பெரியவர்கள் சொல்லி வைத்து விட்டு போக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட புண்ணிய பூமியில பிறந்த நாம எல்லாரும் மனிதர்களாக பிறந்திருக்கிற நாம் தெய்வமாவதாங்க ஒரு பெரிய விஷயம். யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த தெய்வ நிலையை நாம எப்படி அடையணும் அப்படின்னு ஒரு விஷயம் யோசிச்சோம்னா, முதல்ல மனுஷங்களாகணும். அதான் முக்கியம். இப்போ யோசிச்சு பாருங்க, பெரியவங்கள்லாம் எவ்வளவு பெரிய விஷயங்களை எல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா செஞ்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னா, மனதை அடக்க தெரிந்தவர்கள் எல்லோரும் இங்கே பல விஷயங்களை சர்வசாதாரணமாக செய்துவிட்டு போயிருக்கிறார்கள். தமிழருவிமணியன் தன்னுடைய புத்தகத்துல ரொம்ப அற்புதமா ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். மனிதன் ஒரு மாளிகை, மனிதன் என்கிற மாளிகையின் மைய மண்டபம் தான் மனம் அப்படின்னு சொல்வார். அந்த மனத்தை எவன் கட்டுப்படுத்துகிறானோ அவனை இந்த உலகத்தை வென்றவனாகிறான் அப்படின்னு சொல்றாங்க பெரியவங்க. இப்ப இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்க, எல்லாருமே காலால தான் நடக்கிறோம், மனிதர்களும் காலால தான் நடக்கிறோம், விலங்குகளும் கால்களால தான் நடக்குது. ஆனா ஏன் விலங்குகளை மட்டும் கால்நடைன்னு சொல்றோம், மனிதர்களை மட்டும் ஏன் கால்நடைன்னு சொல்றது இல்லை அப்படின்னு கேட்டா, குன்றக்குடி அடிகளார் அதுக்கு ஒரு அற்புதமான விளக்கம் கொடுத்தார். என்ன அப்படின்னா, விலங்குகளும் கால்களால தான் நடக்குது, மனிதர்களும் கால்களை பயன்படுத்தி தான் நடக்கிறார்கள். ஆனால் மனிதர்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அவர்களுடைய மனமும் எப்போதும் பயணப்பட்டு கொண்டே இருக்கிறதுனால தான் அவர்களுக்கு கால்நடைங்கிற பேர் இல்லை அப்படின்னு சொன்னார். ஆக இந்த மனம் பயணப்படுகிற பாதை இருக்கு பாத்தீங்களா, அதை என்றைக்கு எப்போது சரியான வழியிலே திருப்புகிறோமோ அன்றைக்கு மனிதன் என்கிற நிலையிலிருந்து உயர்ந்து தெய்வம் என்கிற நிலைக்கு, புனிதன் என்கிற நிலைக்கு நாம் உயர்கிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணணுங்கிறதையும் பெரியவங்களே சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க, எப்படி பண்ணணுங்கிறதையும் பெரியவங்களே சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. எங்க சொல்லியிருக்காங்க, எப்படி சொல்லியிருக்காங்கன்னு கேட்டா, நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இப்போ வீட்டுக்கு நம்ம நிறைய உபகரணங்கள்லாம் வாங்குறோம், வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குறோம். வாஷிங் மிஷின் வாங்குறோம், ஃப்ரிட்ஜ் வாங்குறோம், கிரைண்டர் வாங்குறோம், மிக்சி வாங்குறோம், எல்லாமே வாங்குறோம். இந்த மாதிரி உபகரணங்கள் வாங்குகிற போது அது கூட ஒரு சின்ன புக்லெட் மாதிரி கொடுப்பாங்க, ஒரு கைடு, ஒரு குறிப்பேடு கொடுப்பாங்க. அதுல என்ன இருக்கும் அப்படின்னா, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். இந்த வாஷிங் மிஷினை நீங்க பயன்படுத்த போறீங்கன்னா இதுல நீங்க இதெல்லாம் செய்யலாம், நீங்க இதெல்லாம் செய்யக்கூடாது, நீங்க இதையெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த மிஷின் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும், இப்படியெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த மிஷின் சீக்கிரமா கெட்டு போயிடும் அப்படின்னு ஒரு கைடு கொடுப்பாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, மனிதன் கண்டுபிடித்த ஒரு சாதாரண உபகரணம், அந்த உபகரணத்தையே எப்படி பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தக்கூடாது, என்ன செஞ்சா நல்லா இருக்கும், என்ன செஞ்சா கெட்டு போயிடும்னு நமக்கு சொல்லுவதற்கு ஒரு கையேடு கொடுக்குறாங்களே. அப்போ இந்த உலகத்திலே, இந்த பிரபஞ்சத்திலேயே அளவு கடந்த ஆற்றல் மிக்க ஒரு இயந்திரம் மனிதனுடைய உடல் தான். இந்த உடலை எப்படி பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தக்கூடாது, என்ன செஞ்சா நல்லா இருக்கும், என்ன செஞ்சா கெட்டு போயிடும்னு சொல்றதுக்கு ஒரு குறிப்பேடு வேணுமா இல்லையா? வேணும். அதை கடவுள் ஏன் கொடுக்கல? யோசிச்சு பாருங்க. நம்ம கூட அப்படி ஒரு குறிப்பேடு கொடுத்துருக்காரா கடவுள் அப்படின்னு கேட்டா, கொடுத்துருக்காரா அப்படின்னு நமக்கு ஒரு யோசனை வரும். அந்த கேள்விக்கு ஒரு முற்றுப்புள்ளி என்ன தெரியுமா? மனிதன் எதையெல்லாம் செய்யலாம், எதையெல்லாம் செய்யக்கூடாது, எதை செய்தால் மனிதன் மனிதனாக இருப்பான், எதையெல்லாம் தொடர்ந்து செய்தால் மனிதன் புனிதனாக உயருவான், எதை செய்தால் மனிதன் மிருகமாகிறான், இதையெல்லாம் சொல்லிக் கொடுப்பதற்காக மனிதனை படைக்கிற போதே மனிதனோடு சேர்த்து இறைவன் படைத்து அனுப்பிய அந்த குறிப்பேட்டினுடைய பெயர்தான் வேதங்கள் அப்படின்னு சொல்றாங்க பெரியவங்க. அந்த வேதங்கள்ல மனுஷன் எப்படி வாழணும், வாழக்கூடாதுன்னு எல்லாம் இருக்கு. ஆனா எல்லாத்துலயும் முதன்மையா என்ன இருக்கு தெரியுமா? அந்த வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற அற்புதமான விஷயத்தை நம்முடைய பெரியவர்கள் தமிழிலே மிகச்சிறப்பாக சொன்னார்கள். ஆசை அருமின்காள், ஆசை அருமின்காள், ஈசனோடாயினும் ஆசை அருமின்காள். நாங்க
ஆசையை விட்டுட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஆனா நம்மளால முடியாது. ஒரு லட்டு சாப்பிடணும்னு தான் நினைக்கிறோம். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இன்னொன்று சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் போல இருக்கு. 2 லட்டு சாப்பிட்டோம், கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கு, காரமாக ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். காரமாக ஏதாவது சாப்பிட்டு முடிச்சோடனே ஸ்வீட்டு சாப்பிட்டாச்சு, காரமாகவும் சாப்பிட்டாச்சு, லைட்டாக சூடாக ஏதாவது குடிக்கிறதுக்கு கிடைச்சா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறோம். யோசிச்சு பாருங்க, நம்முடைய மனதை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ஆற்றல் நம்ம இடத்துல இருக்கு. ஆனால் நாம் அதை பயன்படுத்துவதில்லை என்பது எவ்வளவு ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம் இல்லையா? மனசை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லி தருவாங்க. இந்த ஆசையை எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா, ஒரு அற்புதமான கதை இருக்கிறது. யயாதின்னு ஒரு மன்னன். இந்த மன்னனுடைய மனைவி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசுரர்களுடைய குலகுருவாக இருக்கிற சுக்ராச்சாரியாருடைய பெண் தேவயானியை தான் இந்த யயாதி கல்யாணம் பண்ணிக்கிறார். இந்த யயாதியும் தேவயானியும் மிகச்சிறப்பாக சந்தோஷமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கும் போதே நடுவில் ஒரு பிரச்சனை கிராஸ் ஆயிருது. எப்பவும் போல எல்லாருக்கும் கிராஸ் ஆகிற மாதிரி ஒரு பிரச்சனை கிராஸ் ஆகுது. என்ன அப்படின்னா, இந்த தேவயானியை விட ரொம்ப அழகா இருக்கிற தேவயானியுடைய தோழி சர்மிஷ்டையின் மீது யயாதியினுடைய கவனம் திரும்புது. இப்ப என்ன பண்ணா, தேவயானி மீது எவ்வளவு அன்பும் காதலும் வைத்திருக்கிறானோ அதே காதலை சர்மிஷ்டையோடும் பகிர்ந்து கொள்ளுகிறான் யயாதி. இப்ப தேவயானிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. இவங்க என்ன பண்றாங்க, நேரா அப்பா கிட்ட சுக்ராச்சாரியார் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பையன் கம்ப்ளைண்ட் பண்ணா கூட அப்பா ஒரு செகண்ட் யோசிப்பாரு. பொண்ணு ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணா யோசனையே கிடையாது, எந்த கொஸ்டினும் கிடையாது, டைரக்டா ஆக்ஷன் தான். அதனால அதுக்கு விதிவிலக்கு சுக்ராச்சாரியாரும் கிடையாது. பொண்ணு ஒரு கஷ்டம் வந்து நின்ன உடனே சுக்ராச்சாரியார் பயங்கர கோபத்தோட வந்து, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்னுடைய பெண்ணுடைய வாழ்க்கையை நீ இப்படி நாசம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, யயாதிக்கு சாபம் கொடுக்கிறாரு. என்ன சாபம் அப்படின்னா, உன்னுடைய இளமை இப்போதே தொலைந்து போகட்டும், இந்த வினாடியிலேருந்து நீ கிழவனாயிருவ அப்படின்னு சொல்றாரு. உன்னுடைய வாழ்க்கையில எந்த சந்தோஷத்தையும் நீ அனுபவிக்க முடியாது அப்படின்னு ஒரு சாபத்தை யயாதிக்கு கொடுக்கிறார் சுக்ராச்சாரியார். இப்ப யயாதி காலில் விழுந்து கதறார். அவ்வளவு பெரிய மன்னன் சுக்ராச்சாரியருடைய காலில் விழுந்து, நான் தெரியாம பண்ணிட்டேன், எனக்கு எப்படியாவது ஒரு சாப விமோசனம் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே அப்ப சுக்ராச்சாரியார் அந்த சாபத்துக்கு ஒரு விமோசனம் கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, யாராவது தானாகவே முன் வந்து எந்த விதமான மனசுக்குள்ள வேற எந்த விதமான எண்ணமும் இல்லாம, உன்னுடைய இந்த கிழட்டுத்தன்மையை நான் வாங்கிக்கிறேன், என் இளமையை நீ வச்சுக்கோன்னு கொடுக்கறதுக்கு யாராவது தயாரா இருந்தாங்கன்னா அப்போ உன்னுடைய இந்த தோற்றம் மாறி நீ மறுபடியும் இளமை தோற்றத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்றாரு சுக்ராச்சாரியார். பல காலங்கள் உருண்டு ஓடுகிற வரைக்கும் அந்த கிழத்தோற்றத்திலேயே இருக்கிற யயாதி எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கடைசியில யயாதிக்கு கை கொடுத்தது யாரு அப்படின்னா, அவனுடைய கடைசி மகன் பூரு கிட்ட போய் கேட்கிறார், நீ என்னுடைய இந்த கிழத்தன்மையை பெற்றுக்கொண்டு உன்னுடைய இளமையை எனக்கு திருப்பி தரியா அப்படின்னு கேட்ட உடனே பூரு உடனடியா வேற எந்த சிந்தனையும் இல்லாம தரேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே 2 பேரும் பூரு கிழத்தோற்றத்துக்கும் யயாதி இளமை பருவத்தை திரும்பவும் பெற்றுக்கொள்ளுகிறான். வாழ்க்கையில என்னென்ன சந்தோஷங்கள் உண்டோ எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கிறான். பல ஆண்டுகள் உருண்டு ஓடிய பிறகு யயாதி திரும்ப பூர்வ தேடி வந்து ஒரு விஷயம் சொல்றாரு, எனக்கு இந்த இளமை வேண்டாம், இந்த இளமையை நீயே வச்சுக்கோ, அந்த கிழட்டுத்தன்மையை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்ன உடனே பூரு ரொம்ப அதிர்ச்சியாகி, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்ட உடனே யயாதி சொல்றாரு, இத்தனை வருடங்களிலே நான் கற்றுக்கொண்டது ஒன்னே ஒண்ணுதான், ஆசையை அனுபவித்து தீர்க்கவே முடியாது. ஆசையை அனுபவிக்க அனுபவிக்க அது இன்னும் 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 இன்னும்னு கேட்டுக்கிட்டே தான் இருக்குமே தவிர அதை அணைக்கவே முடியாது. ஆசையை அனுபவித்து தீர்ப்பது என்பது நெய்யூற்றி நெருப்பை அணைப்பதை போன்றது. அதனால ஆசையை ஒழிக்கணும்னா மனசை அடக்குனா மட்டும்தான் முடியும். அதனால எனக்கு இந்த இளமை பருவம் வேண்டாம், இதை நீயே வச்சுக்கோ, என்னுடைய கிழட்டுத்தன்மை எங்கிட்டே நீ திருப்பி கொடுத்துருன்னு அவர் வாங்கிக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு குளம் இருக்குன்னா அந்த ஒரு குளத்துல எல்லா விதமான உயிரினங்களும் இருக்கும். மீன் இருக்கும், தவளை இருக்கும், ஆமை இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா தூண்டில் போட்டா எது மாட்டும் தெரியுமா? மீன் தான் மாட்டும். ஏன்னா எனக்கு என்ன இறை கிடைக்கிறதோ அந்த இறை போதும்னு கிடைச்சதை தின்னுட்டு ஒரு இடத்துல இருக்கிற தவளையோ ஆமையோ தூண்டில்ல மாட்டுறதில்ல. எவ்வளவு கிடைச்சாலும் காணாது, இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு அங்கேயும் இங்கேயும் அலைந்து கொண்டு இருக்கிற மீன் இருக்கு பாருங்க, அந்த மீன் தான் தூண்டிலில் மாட்டுகிறது. அது போல ஆசையில இது வேணும் அது வேணும் எனக்கு மட்டும்தான் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருவரும் இங்கே பாவம் என்கிற தூண்டிலே சிக்கிக் கொள்ளுகிறார்கள். இறைவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இறைத்தன்மையை விட்டு வெளியே வந்து கொண்டே இருக்காங்க. அப்ப நீங்க ஒரு விஷயம் இன்னொன்னும் யோசிக்கலாம். இப்ப நம்ம ஆசையை விடணும்,
எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு இறைவனை சரணடைந்தால் மட்டும்தான் அவங்க மட்டும்தான் இறைநிலையை அடைய முடியுமா அப்படின்னா இல்லற வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு அது சாத்தியம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எழும். ஆனா பெரியவர்கள் அதற்கு ரொம்ப அற்புதமா ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன தெரியுமா? இறைவனை நினைக்காமல் இல்லற வாழ்க்கையிலே ஈடுபடுபவர்களுக்கு இந்த உலகத்துல சந்தோஷம் இருக்கும், ஆனால் விண்ணுலகத்துல அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை. இல்லறத்தை விட்டு விட்டு இறைவனை மட்டும் நாடி செல்பவர்களுக்கு இந்த உலகத்துல சந்தோஷம் இல்லை, ஆனால் விண்ணுலகத்திலே அவர்கள் இறைவனோடு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அப்ப இங்கேயும் சந்தோஷமா இருக்கணும், இறைவனோடு அந்த உலகத்திலையும் சந்தோஷமா இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா அது இல்லற வாழ்க்கையில் இருந்தால் மட்டும்தான் முடியும்ன்றாங்க. இல்லற வாழ்க்கையிலும் இருந்து தன்னுடைய கடமையை சரியாக செய்து கொண்டு இறைவனுடைய நினைப்பையும் விட்டுவிடாமல் எவன் பற்றி கொண்டிருக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் இங்கேயும் இன்பமும் விண்ணுலகத்திலும் இன்பமும் கிடைக்கிறதுன்னு பெரியவங்க சொல்றாங்க. அது சாத்தியமா? இங்க இருக்கிற பிரச்சனைகளை வச்சுட்டு எப்படி நாம இறைவனை தேடி போறது அப்படின்னா நமக்கு இருக்கிற மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா சந்தோஷமா இருக்கும்போது நாம யாரும் இறைவனை தேடவே மாட்டோம். கஷ்டமா இருக்கும்போது மட்டும்தான். நீங்க யோசிச்சு பாருங்க, அதுலயும் வீட்டுல நல்ல பசி எடுக்கும்போது அம்மா பசிக்குது அம்மா பசிக்குதும்போம், வயிறு நிறைஞ்சதுக்கு அப்புறம் அப்பாடாம்போம். அப்ப எப்ப யாரை நினைக்கணும்னு யாருமே சொல்லி கொடுக்காம நமக்கே தெரியுது. கஷ்டம் வரும்போது மட்டும்தான் இறைவனை கூப்பிடுவோம். மகாபாரதத்துல ரொம்ப அற்புதமான ஒரு கட்டம் உண்டு. எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சு குருஷேத்திர போரெல்லாம் முடிஞ்சு பாண்டவர்களுக்கு அவர்களுடைய உரிமையை மீட்டு கொடுத்து அவர்களுக்கு பட்டாபிஷேகம் எல்லாம் பண்ணி அவர்களுடைய அரசாட்சியை கையிலே ஒப்படைத்து விட்டு கிருஷ்ண பரமாத்மா கிளம்புறார். கிளம்பும் போது எல்லார்கிட்டையும் சொல்லியாச்சு, துவாரகைக்கு போறார் கிருஷ்ண பரமாத்மா, எல்லார்கிட்டையும் சொல்லியாச்சு. குந்தியை மட்டும் காணோம். இப்ப தேடுறாரு. தேடி போய் குந்தி எங்கே இருக்கிறான்னு போய் பார்த்து, அத்தை நான் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன், உன்கிட்ட மட்டும்தான் சொல்லல, நான் கிளம்புறேன். ஆனா இந்த வாழ்க்கையில இவ்வளவு வருடங்களாக நான் உங்களோடு பாண்டவர்களோடு பயணிச்சிருக்கிறேன். இதுல நான் பார்த்ததிலேயே ஒரு பெண் எப்படி எப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடாதோ, எப்படி எப்படியெல்லாம் துயரப்படக்கூடாதோ அப்படியெல்லாம் கஷ்டத்தையும் துயரத்தையும் அனுபவிச்ச ஒரே பெண்ணு நீதான். ஆனா நீ மட்டும்தான் இன்னும் என்ன வரம் வேணும்னு என்கிட்ட கேட்கவே இல்லை. நீ வாயை திறந்து கேளு, நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே குந்தி தேவி என்ன கேட்டாங்க தெரியுமா? நம்மளால எல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை கேட்டாங்க குந்தி தேவி. என்ன கேட்டாங்கன்னா, கிருஷ்ணா எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், உன்னால முடிஞ்சா இன்னும் எவ்வளவு கஷ்டத்தை எனக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கஷ்டத்தை கொடு அப்படின்னாங்க. இப்ப கிருஷ்ணர் அதிர்ந்து போய் பார்க்கிறார். என்ன கேட்கிற நீ? இது வரைக்கும் உன்னோட வாழ்க்கையில அனுபவிச்ச துன்பமும் துயரமும் காணாதா உனக்கு? இன்னும் எதுக்கு நீ கஷ்டத்தை கேட்கிற அப்படின்ன உடனே குந்தி தேவி சொன்னாலாம், இத்தனை வருஷமா இவ்வளவு கஷ்டத்தை நான் அனுபவிச்சேன். ஆனா எனக்கு ஒவ்வொரு கஷ்டம் வரும்போதும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு நான் ஒன்னதான் கூப்பிட்டேன். இனிமே எனக்கு கஷ்டமே இல்லைன்னா நான் உன்னை எப்படி கூப்பிடுவேன்? நான் உன்னை கூப்பிடுறதுக்கு எனக்கு ஒரு காரணம் வேணும், அதனால எனக்கு கஷ்டத்தை கொடுன்னு கேட்கிறா குந்தி தேவி. இந்த மனப்பான்மை நமக்குள்ளே வந்து விட்டால் யோசிச்சு பாருங்க, எத்தனை பேருக்கு இது கிடைக்கும்? நாம் கடவுள் முன்னாடி போய் நிற்கும் போது கோயிலில் போய் எப்படி சாமி கும்பிடணும்னு பெரியவங்க சொல்றாங்க. கடவுள் முன்னாடி போய் நின்றுட்டு, சன்னதி முன்னாடி போய் நின்றுட்டு எனக்கு அதை கொடு எனக்கு இதை கொடுன்னு கேட்காத அப்படின்றாங்க. இறைவனுடைய அந்த சன்னதி முன்னாலே போய் நின்று கொண்டு நாம் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். தீப ஒளியிலே ஜொலிக்கிற இந்த இறைவனுடைய திருமேனியை நம்முடைய இரு கண்களாலும் பார்த்து அவனுடைய திருவுருவத்தை மனக்கண்ணிலே பதித்துக் கொள்வது மட்டும்தான் நாம் செய்ய வேண்டிய விஷயம். அப்ப நமக்கு என்ன வேணும்னு நம்ம எப்பதான் கேட்கறது அப்படின்னா, கோயில்ல பிரகாரம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த பிரகாரத்தை சுற்றி வலம் வருகிற போது நமக்கு என்ன வேணுமோ, கடவுள்கிட்ட நாம என்ன சொல்லணுமோ அதை எல்லாத்தையும் பிரகாரத்தை சுற்றி வலம் வருகிற போதுதான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் வலம் வரும்போது சொல்லணும்னா, அந்த பிரகாரத்தை சுற்றி அங்கே தேவதைகள் வலம் வந்து கொண்டிருப்பார்களாம். நாம நம்முடைய பிரார்த்தனைகளை எல்லாம் வைக்கும் போது அந்த தேவதைகள் கேட்டு எதையெல்லாம் இறைவன் கிட்ட கொண்டு போகணுமோ அதை மட்டும் இறைவன் கிட்ட கொண்டு போவாங்களாம். தேவையில்லாதது இதெல்லாம் ரிஜெக்டட் அப்ளிகேஷன்ஸ் எது, செலக்டட் அப்ளிகேஷன்ஸ் எது, நாங்க ஒரு பெரிய டியூட்டி பெரிய வேலையே நடக்கும். அந்த வேலையெல்லாம் முடிச்சு எதையெல்லாம் இறைவனுடைய பாதத்துல கொண்டு சேர்க்கணுமோ அதையெல்லாம் அவர்கள் கொண்டு சேர்ப்பார்களாம். நாம டைரக்டா போய் கடவுளை டிஸ்டர்ப் பண்றதுக்கு நமக்கு அனுமதி இல்லை. பிரகாரத்திலே வலம் வருகிற போது உங்களுடைய பிரார்த்தனைகளை வையுங்கள்னு பெரியவங்க சொல்றாங்க. அதை விட இன்னொரு அற்புதமான விஷயம் சொல்றாங்க. கொடிமரம் இல்லாத கோயில்கள்ல கீழே விழுந்து வணங்கக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்றாங்க. நமக்கு தெரியும் கொடிமரத்தினுடைய அமைப்பு, அதுல செம்பெல்லாம் பயன்படுத்தி அதை அமைத்திருப்பார்கள். அது மாதிரி இன்னொன்னு, கொடிமரம் கோயிலை விட்டு வெளியில இருக்கும்.
என்ன அப்படின்னா, நம்முடைய உடம்பு இருக்கு பாருங்க, இது வந்து கடத்தக்கூடிய சக்தி உண்டு. அதனாலதான் நம்ம கரண்ட்டை தொடும்போது ஷாக் அடிக்குதுன்னு சொல்றோம்ல. ஷாக் அடிக்குதுன்னா என்ன அர்த்தம்? அங்க இருக்கிற மின்சாரம் நம்முடைய உடம்பு வழியா பூமிக்கு கடத்தப்படுதுன்னு அர்த்தம். அப்ப நம்முடைய உடம்புக்கு கடத்தக்கூடிய சக்தி இருக்குன்னா, நம்முடைய உடலில் நல்ல அதிர்வுகளும் இருக்கு, தீய அதிர்வுகளும் இருக்கு. நாம ஒரு ஆலயத்துல போய் கீழே விழுந்து வணங்குகிற போது நம்முடைய உடலில் இருக்கிற எல்லா அந்த அதிர்வுகளும் அந்த கோயிலுக்குள்ள அங்க கடத்தப்படுகிறது, அந்த பூமிக்குள்ள அந்த தரைக்குள்ள கடத்தப்படுகிறதுன்னு சொல்றாங்க. கொடிமரம் இருக்கிற கோயில்கள்ல என்ன ஆகுமா, இந்த தீய அதிர்வை அந்த கொடிமரம் அப்படியே உள்வாங்கி வெளியில விட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால கொடிமரம் இல்லாத கோயில்கள்ல கீழே விழுந்து வணங்காதீங்க அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. பலவிதமான பல அற்புதமான விஷயங்களை எல்லாம் நமக்கு பெரியவர்கள் சொல்லி வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். ஆனா நாம வந்து எதையுமே என்ன பண்ண மாட்டோம், யோசிக்கிறதே இல்லை. பாப்பாலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு, எப்போ முடிப்பாங்க அப்படின்னு. ஆனா நாம பண்ற மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிறது இல்லை. அப்படிங்கிறத விட வருத்தமான விஷயம் என்னன்னா, நாம் தெரிந்து கொள்ளாத காரணத்தினாலேயே அடுத்த தலைமுறைக்கு பல விஷயங்கள் போய் சேர்றதே இல்லை. அடுத்த தலைமுறைக்கு இருக்கிறதெல்லாம் பல கனவுகளும் பல லட்சியங்களும். ஆனா இந்த கனவுகளையும் லட்சியங்களையும் மிக எளிதாக அடைவதற்குரிய வழியை பெரியவர்கள் சொல்லி கொடுத்தாங்க. மனதை ஒருமுகப்படுத்து, மனசை அடக்கு, மனசை அடக்கி நீ ஒருமுகப்படுத்தும் போது உன்னால அடைய முடியாதது எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ அப்படி மனசை அடக்குகிற விஷயம் இல்லறத்துல இருக்கும் போது நமக்கு நடக்க மாட்டேங்குதே. எப்படி இந்த இல்லறத்திலே நம்முடைய ஆசையும் கட்டுப்படுத்தி கொண்டு நம்முடைய கடமைகளையும் செய்து கொண்டு இறைவனை நாம எப்படி நினைக்கிறது, இல்லறத்திலே இருப்பவர்கள் இறைவனை எப்படி நினைக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் கேட்டாங்க. ரொம்ப சிம்பிளா சொன்னாங்க பெரியவங்க. அதுலயும் நம்முடைய வரலாறுகளை புரட்டி பார்த்தால் பல பெரியவர்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, அற்புதமான விஷயங்களை நமக்கு தந்துவிட்டு போயிருக்கிறார்கள். வினோபாவை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இல்லற வாழ்க்கையில இருப்பவன் எப்படி அந்த இறைவனை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம எப்பவுமே இறைவனை நினைச்சுக்கிட்டு இருக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டா, அவர் ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம் சொன்னார். பேசிடுவோம். வினோபாவே ரொம்ப அற்புதமா சொல்லுவார். இல்லறத்திலே இருப்பவன், தன்னுடைய கடமைகளை செய்து கொண்டிருப்பவன் எப்படி இறைவனை நினைக்க வேண்டும் அப்படின்னு அற்புதமா சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, இப்ப நம்ம தூங்குறோம்ல, நாம தூங்கும் போது என்ன சொல்லுவோம், தூங்குறோம் அப்படின்னு சொல்லுவோம். நாளை காலையில எந்திரிப்போமா அப்படின்னு எந்த விதமான உறுதியும் எந்த விதமான நிலைப்பாடும் அதுல கிடையாது. அதை உறுதியா சொல்லவே முடியாது. அப்படி இனிமே நாம எந்திரிக்கவே மாட்டோம் அப்படிங்கிற ஒரு தீர்மானம், ஒரு உறுதி கிடைக்கணும் அப்படின்னா மகான்களுக்கு அது தெரியும். நாம இப்போ இங்க அமர போறோம், இனிமே நாம எந்திரிக்கவே மாட்டோம் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது அதை அவர்கள் உறுதியாக புரிந்து கொண்டு அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த நிலையை, மகான்களுக்குரிய அந்த நிலையை நாம என்ன சொல்றோம்னா சமாதி அடைகிற நிலை அப்படின்னு சொல்றோம். ஏன் சமாதி அடைகிற நிலை அப்படின்னா, அவர்கள் என்ன செய்கிறார்கள், நான் ஏற்கனவே சொன்னேனே இந்த 9 வழிபாட்டு முறைகள்ல ஆத்ம நிவேதனம்னு கடைசியில ஒரு வழிபாட்டு முறை, அதுபோல தன்னுடைய அத்தனையையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டு அவர்கள் அந்த நிலையிலே அமர்ந்து விடுகிறார்கள். அதனால அதை சமாதி நிலைன்னு சொல்றோம். ஆனா நாம தூங்க போறதை என்ன சொல்றோம், உறக்கம்னு சொல்றோம். இத வினோபாவே சொல்றாரு, இல்லற வாழ்க்கையில இருப்பவன் எப்படி இறைவனை நினைக்கணும் தெரியுமா, நீ தூங்க போகும்போது இவ்வளவு நாளும் இந்த நொடி வரைக்கும், இந்த நிமிஷம் இந்த நொடி வரைக்கும் நான் செய்திருக்கிற எல்லாவற்றையும் இறைவனே நான் உனக்கே அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய உடல், பொருள், ஆவி எல்லாத்தையும் நான் உனக்கே ஒப்படைக்கிறேன், உங்ககிட்டயே நான் அர்ப்பணிக்கிறேன். ஏன்னா காலையில நான் எந்திரிப்பேனான்னு தெரியாது, இப்போ இந்த நிமிடம் என்னுடைய எல்லாவற்றையும் நான் உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன், உன்னிடத்திலே அர்ப்பணிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீ தூங்குனா அதுக்கு பேர் தூக்கமே கிடையாது, அதுக்கு பேர் தான்டா சமாதி நிலை அப்படின்னு சொல்றாரு. ஆக இல்லறத்தில் இருப்பவன் இல்லறத்தில் இருந்து கொண்டே இறைவனை அடையக்கூடிய துறவற நிலையையும் அந்த வாழ்க்கையும் வாழ முடியும்னு சொல்றாரு. இப்ப காலையில எந்திரிச்சிட்டோன்னு வைங்க, காலையில எந்திரிச்சோன்னே குளிக்கிறோம், குளிக்கும் போது இறைவனை நினைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படி நினைக்கணும் அப்படின்னா, பெரியவங்க ஒரு காலத்துல சொல்லி வைத்தார்கள், குளிக்கும் போது புருஷ சுக்தம் என்ற ஒரு மந்திரம், ஒரு ஸ்லோகம் இருக்கிறது, அதை சொல்லணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. குளிக்கும் போது புருஷ சுக்தம் சொல்லணுமா. இதுல புருஷ சுத்தம் எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த நாம குளிச்சுட்டு போற அந்த காக்கா குளியல்ல இதை வேற எப்படி சொல்லிட்டு போறது அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, அதுக்கும் வினோபாவே ரொம்ப அற்புதமா ஒரு விளக்கம் சொன்னார். ஒண்ணுமே இல்லடா, நீ என்ன செய்யணும் தெரியுமா, குளிக்கும் போது ஒரு சொம்பு தண்ணி எடுத்து தலையில விட்டுக்கிறல்ல, அது ஒரு சொம்பு தண்ணி இல்ல, அது பல ஆயிரக்கணக்கான துளிகள் சேர்ந்திருக்கக்கூடிய
தண்ணி இல்லையா, அந்த தலையிலே நாம் ஊற்றிக்கொள்ளுகிற போது அந்த தண்ணியில ஒவ்வொரு துளியும் ஆண்டவனுடைய 1000 கைகளிலிருந்து பொழிகிற ஆசி அருள். நீ நினைச்சுக்கோ, அதுதான்டா புனிதமான குளியல். நீ கங்கையும் காவிரியும் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்றாரு. ஆக ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு செயலையும் நாம் இறைவனை நினைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. நம்முடைய மனதை, நம்முடைய ஆசைகளை எல்லாம் அறுத்துவிட்டு அவன் பால் திருப்பணும் அப்படின்னா நிச்சயமாக நாம் மிக உயரமான ஒரு இடத்தை அடைய முடியும். அதை அழகா சொல்றாங்க பெரியவங்க. எப்படி சொல்றாங்க தெரியுமா? அறத்தின் வழியிலே நிற்கணும். மனதை இறைவன் பால் திருப்பினா மனம் தன்னால அறத்தின் பால் அதை அறத்தை நாடி செல்லும் அப்படின்னு சொல்றாங்க பெரியவங்க. வள்ளுவர் அழகா எழுதினாருங்க திருக்குறள். எப்படி எழுதினார் தெரியுமா? மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்க 1330 குறளையும் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த 3 பால் இருக்கு பாருங்க, அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு தலைப்பு வச்சார. அதுலயே சொன்னாரு வாழ்க்கைய அறவழியில் நின்று நீ சேர்க்கிற பொருள்தான் உனக்கு இன்பம் கொடுக்கும் அப்படிங்கிறதை விளக்குவதற்காகவே அறத்துப்பாலுக்கு பிறகு பொருட்பாலையும், பொருட்பாலுக்கு பிறகு இன்பத்துப்பாலையும் வைத்தான் வள்ளுவன். அறனெனப்பட்டதே இல்வாழ்க்கைன்னு சொன்னான். ஔவையார் சொன்னா அறம் செய்ய விரும்பு. நான் நீங்க யோசிச்சு பாருங்க, மற்ற எந்த மொழிகளுக்கும் இல்லாத சிறப்பு நம்முடைய தமிழ் மொழிக்கு உண்டு. என்ன தெரியுமா? இப்போ இங்கிலீஷ்லாம் படிக்கிறோன்னு வைங்க, ஏபிசிடி படிப்போம்ல, ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பேட், சி ஃபார் கேட்டுன்னு நம்ம படிச்சுக்கிட்டே போவோம். என்ன அப்படின்னா உயிரற்ற பொருட்களையும் அக்ரிணை பொருட்களையும் சுட்டி காட்டி நாம் வேறு மொழிகளை கற்கிறோம். ஆனால் நம்முடைய மொழியில் மட்டும்தான் ஆனா அவன் நான் சொல்லி தரும் போதே அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம் என்று வாழ்க்கை தத்துவங்களை சொல்லிக் கொடுக்கிற ஒரே மொழி உலகத்திலே நம்முடைய மொழி மட்டும்தான். அவ்வளவு அற்புதமான விஷயங்களை எல்லாம் இங்கே சொல்லிவிட்டு போயிருக்கிற அவை ஆனா ஆரம்பிக்கும் போது அறம் செய்ய விரும்புன்னு சொன்னான். நம்முடைய பெரியவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? உண்மையை பேசு, அறவழியில் நட, தர்மத்தை பேணுன்னு சொல்றாங்க. இதைத்தான் பாரதி ரொம்ப சிம்பிளா சொல்லுவான். உயிர்களிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மையென்று தானறிதல் வேண்டும்னா. இதுக்கு பெரியவங்க பல விளக்கம் சொல்றாங்க. என்ன தெரியுமா? தெய்வம் இருப்பது உண்மைன்னு நீ நம்பு அப்படின்னு பாரதி சொன்னதாக எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தெய்வம் உண்மை என்று தானறிதல் வேண்டும்னு பாரதி சொன்னானே, அது தெய்வம் என்பது உண்மை என்பதை நீ நம்பு அப்படின்னு சொல்லல. பாரதி என்ன சொன்னான் தெரியுமா? உண்மைதாண்டா தெய்வமேன்னு சொன்னாங்க. நீ எங்கே உண்மையாக இருக்கிற, எங்கே உண்மை நிலையாக இருக்கிறதோ அங்கே தெய்வ நிலை நிச்சயமாக நம்மை வந்து அடையும் அப்படின்னு சொல்றான். ஆனா வள்ளுவர் இன்னொன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? நீ பொய் பேசுறதும் ஒன்றும் தப்பு இல்லை, ஆனா நீ எங்க பொய் பேசுறியோ அதை பொறுத்து இருக்குன்னு சொன்னார். பொய்மையும் வாய்மையிடத்த புரைதீர்ந்த நன்மை பயக்குமெனின்னாரு. யாருக்கும் எந்த உயிருக்கும் தீங்கு ஏற்படுத்தாத வகையில நீ ஒரு பொய்ய சொன்னேன்னா அது தப்பே இல்லை, அதுவும் உண்மைக்கு நிகரானது தான், அதுவும் உன்னை தெய்வ நிலைக்கு உயர்த்தும் அப்படின்னாரு. எந்த அளவுக்கு உண்மையின் வழியிலே நீ நடக்க முடியுமோ, சத்தியத்தின் வழியிலே நீ நடக்க முடியுமோ, தர்மத்தின் வழியிலே நீ நடக்க முடியுமோ அந்த வழியில நட அப்படின்னாங்க. இப்போ இந்த தர்மம் தானம் இப்படியே பேசிட்டு வந்தோன்னு வைங்க, அந்த தர்மம் தானம்லாம் என்ன, எப்படி அறவழி நிற்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம், ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், இந்த கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு போயிட்டு வெளியில் வரும்போது இங்கே யாசகர்கள் வழியில் எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க. அம்மா தர்மம் தர்மம்னு கேட்பாங்க. அவங்க கேட்டதுக்கப்புறம் பையில இருக்கிற 1 ரூபாயோ 2 ரூபாயோ தூக்கி ஆளுக்கு சில்லறையை போட்டுட்டு போவோம். சில்லறை இல்லைன்னா காதுலேயே விழாத மாதிரி திரும்பி பார்க்காம கூட போவோம். ஆனால் அப்படி போடுறது இல்லை தர்மம், அப்படி போடுவது இல்லை தானம். தானம் எப்படி செய்யணும்னு சொன்னாங்க தெரியுமா? வாயை திறந்து கேட்டதுக்கு அப்புறம் நாம செஞ்சா அதுக்கு பேர் பிச்சை, அது தானம் கிடையாது. ஆனால் ஒருவன் வாயை திறந்து கேட்பதற்கு முன்னாடியே அவனுடைய தேவை அறிந்து நம்ம கிட்ட இருக்கிறத பகிர்ந்து இன்னொருவனுக்கு நாம கொடுக்கிறோமே, அதுதான் தானம் அப்படின்னு சொன்னாங்க. அதை தான் பாரதியும் அழகா சொல்லுவான். தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் ஜெகத்தினை அழித்திடுவோம்னா. உங்ககிட்ட உணவு இருந்தா உணவில்லாத ஒருவனோடு பகிர்ந்து சாப்பிடுன்னு சொன்னான். பகிர்தல் தான் இங்கே தானம் என்று சொல்லப்படுகிறது. என்கிட்ட இருக்கு, உன்கிட்ட இல்லை, நீ கேட்கறதுக்கு முன்னாடியே என்கிட்ட இருக்கிறத உனக்கு நான் தரேன், என்னுடையதை உனக்கு நான் பகிர்ந்து கொடுக்கிறேன், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அதுதான் அங்கே தானமாகப்படுகிறது. ஆனால் தானம் செய்வதற்கு எப்படி இருக்கணும், என்ன சிந்தையோட செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது மகாபாரதத்தில் அதுக்கு ஒரு அற்புதமான கதை உண்டு. தர்மர் ரொம்ப அவசரமா எங்கேயோ வெளியில கிளம்பிட்டு இருக்காரு. கிளம்பும் போது அவரை தேடி யாசகர்கள் வராங்க. ரொம்ப கஷ்டப்பட்ட ஒருத்தர் வந்து கேட்கிறார்,
எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு ஏதாவது கொடுத்து நீங்க உதவுங்க அப்படின்னு உடனே தர்மர் சொன்னாரா, நான் ரொம்ப அவசரமா வெளியில கிளம்பிட்டு இருக்கிறேன், உனக்கு என்ன உதவி தேவையோ அந்த உதவியை நிச்சயமா நான் செய்யறேன், ஆனா இப்ப நான் செய்யக்கூடிய நிலைமையில இல்லை, நாளைக்கு வா உனக்கு நான் எல்லாமே செய்யறேன் அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்துல நின்றுட்டு இருந்த பீமன் அவ்வளவு பெருசா சத்தமா ஒரு சிரிப்பு சிரிச்சு உடனடியா காவலாளிய வர சொல்லி, நீ உடனடியாக தண்டோரா போடுவன்கிட்ட போய் சொல்லு, எங்க அண்ணன் பெரிய ஞானி ஆயிட்டான்னு சொல்லு, ஊரெல்லாம் திருவிழா கோலம் பூணணும், எல்லா இடத்துலையும் பந்தல் போடுங்க, கோலங்கள் வீட்டுல வாசல்ல கோலங்கள் போட்டு அலங்கரிங்க, என்னென்ன நிகழ்ச்சிகள் நடத்த முடியுமோ, எப்படியெல்லாம் சந்தோஷமாக கொண்டாட முடியுமோ எல்லா கொண்டாட்டத்திற்கும் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்றான் பீமன். தர்மர் பார்க்குறாரு, என்னாச்சு உனக்கு பீமா, ஏன் நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்ட உடனே பீமன் சொன்னா, ஆமா நீ ஞானி ஆயிட்டல, அதை கொண்டாட வேண்டாமா அப்படின்னு. நான் ஞானி ஆயிட்டேனா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்ட உடனே பீமன் சொன்னா, ஒரு மனிதனுக்கு இதுவரைக்கும் தெரியாத விஷயம் என்ன தெரியுமா, தன்னுடைய மரணம் எப்போது என்பதுதான் ஒரு மனுஷனுக்கு தெரியாது. இப்போ ஒருத்தன் உன்னை தேடி யாசகம் கேட்டு வந்திருக்கான், உதவி கேட்டு வந்திருக்கான், நீ என்ன சொல்ற, நாளைக்கு வா நான் உனக்கு உதவி பண்றேன்னு சொல்ற, அப்ப என்ன அர்த்தம், அவனுக்கு உதவி செய்வதற்கு நாளைக்கு வரைக்கும் நீ இருப்பேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு, உனக்கு அது வரைக்கும் மரணம் வராதுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு, அவனை நாளைக்கு வாங்குற, அவனும் நாளைக்கு வரைக்கும் சாக மாட்டான்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு, உன்னுடைய மரணம் எப்பன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு, அடுத்தவனுடைய மரணம் எப்பன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு, இதை விட ஞானி யாரு அப்படின்னு கேட்ட உடனே தர்மர் உடனடியாக தன்னுடைய தவற உணர்ந்து தன்னிடம் உதவி கேட்டு வந்தவனுக்கு உடனடியா பண்றாரு உதவி. அடுத்த நொடி என்ன நடக்கும்னு தெரியாத அந்த சுவாரஸ்யம் தான் நம்முடைய வாழ்க்கையை செலுத்தி கொண்டிருக்கிறது. அடுத்த நொடி என்ன நடக்கும்னு தெரியாதப்ப இந்த நொடியை வாழ்ந்து அனுபவியுங்கள் சொல்றாங்க. இன்னொரு விஷயம், நம்ம என்ன செயல் செய்தாலும் பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்ன தெரியுமா, எல்லாரும் சொல்றோம் கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னு. எல்லாருக்கும் ஒரு பக்கம் பார்த்தா எப்படி எல்லாத்தையும் செஞ்சுட்டு எப்படி எதிர்பார்க்காம இருக்க முடியும், நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன், கஷ்டப்பட்டு எவ்வளவு உழைக்க முடியுமோ தூங்காம காத்திருந்து படிக்கிறேன், விடிய விடிய படிக்கிறேன், எனக்காக அம்மா வேற முழிச்சிருந்து டீலாம் போட்டு கொடுக்குறாங்க, அவங்களையும் கஷ்டப்படுத்தி நானும் கஷ்டப்பட்டு படிக்கிறேன், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதிட்டு வர்றேன், எனக்கு இவ்வளோ மார்க் வரணும், கண்டிப்பாக நான் பாஸ் ஆகணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறதுல என்ன தப்பு இருக்கு, நான் ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன், இந்த ஆஃபீஸில் நான் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணுங்கிறதுக்காக என்னால் எல்லா உழைப்பையும் நான் கொடுக்குறேன், இந்த இடத்துக்கு நான் போயே ஆகணும், இந்த வேலைக்கு இந்த ரிசல்ட் எனக்கு கிடைக்கணும் நான் எதிர்பார்க்காம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, அதை போய் கடமையை செய் பலனை எதிர்பாராதேன்னு சொல்லியிருக்காரு. எப்படி பலனை எதிர்பார்க்காம இருக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, நீங்க அதனுடைய உள் விஷயம் என்னன்னு கவனிக்கணும். கடமையை செய் பலனை எதிர்பாராதேன்னா நாம செய்யற வேலைக்கு பலனையே எதிர்பார்க்க கூடாதுன்னு அர்த்தம் இல்லைங்க. நான் ஒரு வேலை செஞ்சுட்டேன், என்னுடைய முழு உழைப்பையும் என்னுடைய முழு அர்ப்பணிப்பையும் கொடுத்து நான் ஒரு வேலையை செஞ்சுட்டேன், ஆனால் இதனுடைய பலன் இப்படித்தான் இருக்கணும்னு நாம எதிர்பார்க்க முடியாது. அதற்கு என்ன விளைவை கொடுக்க வேண்டும் என்பது அவனுடைய கையில் இருக்கு. அவன் அதற்கு என்ன விளைவை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையை, அந்த சமநிலையான மனோபாவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும்னு பெரியவங்க சொல்றாங்க. அப்படி அந்த சமநிலையான எல்லாவற்றையும் எந்த விதமான பேதமும் இல்லாமல் பார்க்கக்கூடிய அந்த உணர்வு அந்த மனதிற்கு வந்துவிட்டால் அதைவிட ஞானம் பெற்ற மனது இந்த உலகத்துல எதுவும் இல்லை அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. எவ்வளவு அற்புதமான விஷயங்களை எல்லாம் ஆசையை விட்டு விடுங்கள்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் ரொம்ப அற்புதமான சொன்னாங்க, கோபத்தை விடுங்கன்னாங்க. ரொம்ப குறிப்பாக அத்தனை பேரும் பெரியவர்கள் எல்லாரும் சொல்லிவிட்டு போயிருக்கிற விஷயம் என்ன தெரியுமா, கோபத்தை விடு, கோபத்தை விடு, கோபத்தை விடு, மௌனமாயிரு, மௌனமாயிரு, மௌனமாயிருன்னு பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. இன்னொன்னும் சொல்லணும், இந்த உலகத்துல எத்தனையோ மதங்கள் இருந்தாலும், எத்தனையோ கொள்கைகளை, எத்தனையோ கருத்துக்களை எல்லாம் எல்லா மதங்களும் சொன்னாலும், எல்லாவற்றையும் தாண்டி நம்முடைய மதம் ஒருபடி உயரமாகவே நின்று கொண்டிருக்கிறதுனா காரணம் என்ன தெரியுமா, ஒரு காலத்துல ரொம்ப அற்புதமான விஷயங்களை எல்லாம் சொன்னாங்கல்ல, அந்த காலகட்டத்துல இதெல்லாம் சயின்ஸ்டா அப்படின்னு சொன்னா ஏத்துக்கிற மனோபாவம் யாருக்குமே இல்லை. ஒரு காலத்துல அறிவியல் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வதற்கான மனப்பக்குவம் இல்லை, அதனால ஆன்மீகம்னு சொல்லி வச்சாங்க. ஆனா இன்னைக்கு ஆன்மீகம்னு சொன்னா ஏத்துக்கிற மனப்பக்குவம் நமக்கு இல்லை, ஆனால் அப்போதும் கூட இதெல்லாம் அறிவியல்டா அப்படின்னு நமக்கு அந்த விஷயங்களையும் கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே கொடுக்கக்கூடிய சிறப்பு பெற்றிருக்கிற மதம் நம்முடைய மதம். அததான் அற்புதமா பெரியவங்க சொன்னாங்க. எல்லா விஷயங்களையும், எந்த விஷயத்தை நீங்க புரட்டி பார்த்தாலும் சரி, எங்க எப்படி பார்த்தாலும் சரி, எந்த காலகட்டத்துக்கும் பொருந்தக்கூடிய அற்புதமான விஷயங்களை எல்லாம் சொல்லி இருக்கக்கூடிய மதம் நம்முடைய மதம்.
எப்படி எப்படியெல்லாம் ஒரு மனிதனை செதுக்கி அவனுடைய அந்த மனதை கட்டுப்படுத்தி, நான் சொன்னேன் இந்த கோபத்தை தவிர்த்து விடுங்கள் அப்படின்னு சொல்றேன், மௌனமா இருன்னு சொன்னாங்கன்னு சொல்றேன். இந்த மௌனமா இருத்தல்ங்கிறதுக்கு மிகப்பெரிய அடிப்படையான விஷயம் என்ன தெரியுமா? அதுல இருக்கிற சயின்ஸ் மாதிரி, அதுல இருக்கிற அறிவியல் பூர்வமான விஷயம் மாதிரி இந்த உலகத்துல வேற ஏதாவது இருக்குமான்னு எனக்கு தெரியல. மனித உடம்புல மிக அதிகமாக வியாதிகள் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, முதல் காரணம் என்ன அப்படின்னு சொல்றாங்க பெரியவங்கன்னா, உடல் உஷ்ணம். இந்த உடலினுடைய உஷ்ணம் அதிகரிக்க 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 மனிதனுடைய உடலில் வியாதிகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. இந்த உடல்ல உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு எது எதெல்லாம் வழிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா, அதுல முதல் விஷயமாக பெரியவர்கள் சொல்லியிருக்கிறது என்ன தெரியுமா? எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா நீ பேசுறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமா உன் உடம்புல உஷ்ணம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆக பேச 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 உடம்புல உஷ்ணம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த உஷ்ணம் அதிகரிக்க அதிகரிக்க உன்னுடைய உடல் வியாதியினுடைய இருப்பிடமாக பிறப்பிடமாக மாறிவிடுகிறது. உடலை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய அற்புதமான விஷயத்தை சொன்னாங்க, மௌனமா இருந்தாங்க. மௌனமா இருக்கும்போது உன்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியமாக இருக்கிற போது மனம் சீரான பாதையிலே செலுத்துவதற்கான அத்தனை வழிகளுக்கும் அந்த உடல் உனக்கு ஒத்துழைக்கிறது. அப்ப நீ மனதை சீரான பாதையை நோக்கி செலுத்த முடியும். இறைவனை நோக்கி செலுத்துவதற்கான அத்தனை நம்பிக்கையும் உறுதியையும் அந்த உடல் உனக்கு கொடுக்கிறது அப்படின்னு பெரியவங்க சொன்னாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, மௌனமா இருக்கிறதுலாம் சாதாரணமான விஷயம் இல்லை. 1 மணி நேரமா நான் பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்குன்னு வீட்டுக்கு போனோன்னே எப்படி வியாதி வரும்னு எனக்கு தெரியாது. மேடை விட்டு இறங்கணுன்னே லேசாக தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம், பிள்ளைங்கள்லாம் சொல்லும், நீ பேச ஆரம்பிச்சதுலேருந்தே எங்களுக்கு அப்படி தான் இருக்கு. அப்படியா? இல்லை சரி. ஆனால் பெரியவங்க சொல்லி வச்சிருக்கிற எல்லா விஷயமும் அப்படித்தான். அதே இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அழகாக வந்து அவர் கொடுத்துட்டு போனார், இங்கே எல்லாரை பற்றியும் பேசுகிறீங்க, விவேகானந்தரை பற்றி மட்டும் பேசவே இல்லை, இங்கே விவேகானந்தரை பற்றி பேசுங்க அப்படின்னு. நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், விவேகானந்தரை போல ஒரு ஞானி உலகத்தில் இருப்பாரான்னு கிடையவே கிடையாதுங்க. அற்புதமான ஞானி, பல விஷயங்களை எடுத்து சொன்னவர். நமக்கு சொன்னவர் இல்லை, உலகத்துக்கு சொன்னவர். நீங்கள் இன்னொரு சொல்கிறேன், நான் இந்த உலகத்திலே துறவிகள் இருக்கிறார்கள். துறவிகள் என்பவர்கள் மென்மையானவர்கள், சாந்தமானவர்கள்னு நாம் படிச்சிருக்கிறோம். ஆனால் விவேகானந்தருக்கு மட்டும்தான் வீரத்துறவின்னு ஒரு பேர் உண்டு. வீரத்துக்கும் துறவுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, தான் சார்ந்திருந்த ஒரு மதத்தை, தான் பின்பற்றுகிற ஒரு மதத்தை, தான் உலகுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான கருத்துக்களை எல்லாம் கொண்டிருக்கிற ஒரு மதத்தை விவேகானந்தரால மட்டும்தாங்க அப்படி பேச முடியும். எப்படி பேசினார் தெரியுமா? அது இந்து மதமாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, விவேகானந்தருடைய கருத்து ஒன்னே ஒண்ணுதான் சொன்னாரு, அழும் குழந்தைக்கு ஒரு ரொட்டி துண்டு தர முடியாத, ஏழை விதவையின் கண்ணீரை துடைக்க முடியாத எந்த ஒரு மதத்தையும் நான் மதம் என்றே ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னார். அந்த ஆண்மைதான் இன்றைக்கு வரைக்கும் அவரை வீரத்துறவி என்கிற வார்த்தையில நாம் அவரை அழைப்பதற்கு காரணமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள், நான் சொல்லிட்டே வந்துட்டு இருக்கேன். ஆசை அருமின்காள், ஆசை அருமின்காள்னு சொன்ன மாதிரி ஆசையை விட்டொழியுங்கள், எல்லா துன்பங்களுக்கும் அதுதான் காரணமாக இருக்கிறதுன்னு சொன்னார் புத்தர். அந்த புத்தர் சொன்ன அந்த விஷயங்களை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆசைதான் எல்லா துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கிறது, எல்லா துன்பங்களுக்கும் வேறாக இருக்கிறது, எல்லா துன்பங்களுக்கும் நம்மை இழுத்து செல்லுகிற மிகப்பெரிய தோணியாக இருக்கிறது அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. அப்பர் பெருமான் அழகா சொல்லுவார், எப்படி நான் இருக்கேன் தெரியுமா, எப்படி விடுபட முடியாம நான் தவிக்கிறேன் தெரியுமா, உலையிலேற்றி தழலெறி மடுத்த நீரில் கொதிக்கின்ற ஆமை மாதிரி இருக்கேன்னா அப்படின்னாரு. முதல்ல ஆரம்பிக்கும் போது எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கு எனக்கு. என்னன்னா, ஆமையை பிடிச்சு நல்ல குளிர்ந்த நீர்ல குளத்துல இருக்கிற ஆமையை எடுத்து அடுப்புல ஒரு பாத்திரத்துல வெண்ணி வச்சு இந்த ஆமையை தூக்கி போட்டோம்னா ஆமை என்ன நினைக்குமா, எப்பா இவ்வளவு நேரம் இருந்த குளிருக்கு லேசா அந்த தண்ணி சூடு ஆக ஆக அந்த வெதுவெதுப்பு கிடைச்ச உடனே ஆமை சந்தோஷப்படுமா, அப்பா இவ்வளவு நேரம் இந்த குளிர்ல இருந்தோம், இப்பதான் கொஞ்சம் வெதுவெதுன்னு ஆக ஆரம்பிச்சிருக்குது, இப்பதான் கொஞ்சம் வெதுவெதுன்னு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும்போது சூடு ஏறி 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 அந்த தண்ணீரினுடைய கொதிநிலை அதிகரிக்க அதிகரிக்க அந்த ஆமை என்ன செய்யுமா, உயிரையே விட்டக்கூடிய சூழ்நிலை அதுக்கு வரும். அது மாதிரி இந்த ஆசையின் காரணமாக நான் போய் சிக்கிக் கொள்ளுகிற விஷயங்கள் எல்லாம் முதலிலே எனக்கு சுகமாக இருப்பதை போல சுகமாக இருப்பதை போல சுகமாக இருப்பதை போல தோன்றினாலும்
நாள் ஆக ஆக, வருடங்கள் செல்ல செல்ல என் வாழ்க்கையிலே அவை என்னை அழிவுப்பாதையை நோக்கித்தான் அழைத்து செல்லுகின்றன. ஆசை நம்மை முதலிலே சுயநலம் என்கிற இடத்திற்கு அழைத்து செல்லுகிறது. பேராசையாக மாறி சுயநலம் என்கிற இடத்திற்கு அது அழைத்து செல்லுகிறது. பொறாமையை தருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்ப்புகளை தூண்டுகிறது. எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும், எனக்கு கிடைக்கலன்னா யாருக்குமே கிடைக்க கூடாது என்கிற அந்த அடுத்தவர்களுடைய காரணமே இல்லாமல் மற்றவர்கள் மீது ஒரு பகை உணர்வை நமக்கு ஏற்படுத்துகிறது. பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தான் சொல்றாங்க ராட்சசம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப மோசமான அரக்க குணம் எது தெரியுமா? காரணமே இல்லாம அடுத்தவங்க மேல பகைமையை ஏற்படுத்தி கொள்றதுன்னு சொல்றாங்க. ஆசரீம்னு ஒரு விதம் சொல்றாங்க. அதுக்கு என்ன அப்படின்னா, பிறருடைய பொருளை எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் திருடிக் கொள்வது, தனக்கு சொந்தமாக ஆக்கிக் கொள்வது, சுயநலத்தின் காரணமாக செய்வதுன்னாங்க. அதைத்தான் வள்ளுவர் அழகா சொன்னாரு. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இன்னான்கும் இழுக்கா இயன்றது அறம் அப்படின்னு சொன்னாரு. அறத்தின் வழியில் நடப்பதுதான், தர்மத்தை பேணுவதுதான் இறைவனை நோக்கி நம்மை அழைத்து செல்லும். ஆனா எனக்கு கிடைக்கல, அவனுக்கு மட்டும் கிடைச்சிருக்கேன்னு நம்ம மனசுல துளிர் விடுகிற பொறாமை என்ன செய்யும்? இது எனக்கும் வேணும், எப்படியாவது வேணும் அப்படிங்கிற ஆசையை நம்முடைய மனதிற்குள்ளே விதைக்கிறது. அந்த ஆசை என்ன பண்ணுது? அந்த ஆசையிலே நாம் ஏதாவது அதை அடைந்தே தீர வேண்டும் என்ற இச்சையிலே, ஆசையிலே நாம் சில தவறுகளை அந்த தவறுகளை செய்கிற போது யாராவது நமக்கு வேண்டியவங்க நம்மளை சுட்டி காட்டினாங்கன்னா, நீ பண்றது தப்பு அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க மேலே நமக்கு அவா என்கிற அந்த ஆசையை தொடர்ந்து வெகுளி என்கிற கோபம் எழுகிறது. அந்த கோபத்துல நாம என்ன பண்ணுவோம் தெரியுமா? அவர்கள் மீது தேவையில்லாத சொற்களை பிரயோகப்படுத்தி, இன்னாச்சொல் பயன்படுத்தக்கூடாத தேவையில்லாத சொற்களை எல்லாம் பயன்படுத்தி அவர்களுடைய மனதை காயப்படுத்துகிற மிக மோசமான வேலையை செய்து கடவுள் என்கிற நிலைக்கு உயராமல் மிருகம் என்கிற நிலைக்கு நாம் தாழ்கிறோம். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இன்னான்கும் இழுக்கா இயன்ற தரம் என்றானே வள்ளுவன். அந்த வள்ளுவன் வழியிலே நின்று அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இந்நான்கையும் தவிர்த்து அறவழியில் நடந்து மனிதனும் நிலையிலிருந்து இங்கே கடவுள் எனும் நிலைக்கு உயர்வோம். நன்றி, வணக்கம். திருமதி கிருத்திகா கணேஷ் அவர்கள் அற்புதமாக ஒரு உரையாற்றினார்கள். மனிதனும் தெய்வமாகலாம் என்று பகவத்கீதை மற்றும் பல்வேறு இதெல்லாம் எடுத்துக்காட்டுகளாக சொல்லி கடைசியிலே வள்ளுவர் பெருமான் சொன்ன இன்னாச்சொல் நான்கும் இயன்ற தரம் என்று வள்ளுவன் சொன்ன நிலையிலே அதை நிறைவு செய்திருக்கின்றார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கூட பேசக்கூடியவங்க. தமிழ்நாடு முழுவதும் பட்டிமன்றம், வழக்காடு மன்றங்கள்லாம் பட்டிமன்றங்கள்லாம் 3.5 மணி நேரம் நடத்துகிறாங்க. இருந்தாலும் கூட அவர்களுக்கு நாங்கள் 1 மணி நேரம் கொடுத்தோம். அதுமாதிரி 7:45 ஆரம்பித்தாங்க, 8:45 கரெக்டாக 7 முடிச்சுட்டாங்க. ரொம்ப நன்றி. எனக்கு குழந்தைகள் காத்துக்கிட்டு இருக்கா, அதான் இல்லாட்டி இன்னும் கூட உங்கள் பேச்சை கேட்டுகிட்டே இருப்போம். இருந்தாலும் பரவாயில்ல, அற்புதமாக பேசுகிறாங்க. எல்லாம் சேர்த்து தான் நாளைக்கு பேச போகிறீங்களே பட்டிமன்றத்தில், சிரிக்க நகைச்சுவையாக பேசுவாங்க. அவர்கள் நல்ல ஒரு வர காரணம் அவர்களுடைய துணைவர் திரு கணேஷ் அவர்கள் தான். ஏனென்றால் ஒரு பொதுவாகவே ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் பெண் இருப்பதாக சொல்லுவார்கள். ஆனால் இவர்களுடைய வளர்ச்சியிலே அவர்களுடைய துணைவர் கணவர் நல்ல ஒரு வெற்றிகரமாக இருந்து நல்ல ஒரு ஆக்கம் ஊக்கம் கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தி இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் மிக பெரிய ஒரு புகழ் பெற்றிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்களுடைய இல்லத்திலே நல்ல ஒரு உதவி சப்போர்ட்டு நல்லா பேசிட்டு வராங்க. மேலும் மேலும் இந்த சாலைக்குமரனுடைய பூர்ண அருள் கடாட்சத்தினாலே திருமதி கிருத்திகா கணேஷ் அவர்கள் மேலும் மேலும் புகழ் பெற்று உலக அளவிலே புகழ் பெற வேண்டும் என்று வாழ்த்துக்கிறோம். எனக்கு உலக அளவிலே புகழ் பெற்றுட்டாங்க. ஏன்னா கதிர் டிவி மூலமாக உலகம் முழுவதும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அமெரிக்காவிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் ஒரு 10 பேருக்கு சொல்லியிருக்கோம், உங்கள் பேச்சை அமெரிக்காவிலேருந்து கேட்குறாங்க, நியூயார்க்லேருந்து கேட்குறாங்க, மலேசியா சிங்கப்பூர்லேருந்து கேட்குறாங்க. அதனால் ஏற்கனவே உலகம் பூரா புகழ் பெற்று விட்டு இருக்கிற மேடையின் மூலமாக நீங்கள் நேரில் போய் இன்னும் போக வேண்டும் என்று வாழ்த்தி அவர்களுக்கு திருக்கோயில் சார்பாக முருகப்பெருமானுடைய அந்த மாலையை, முருகப்பெருமானுக்கு அணிவிக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த மாலையை அவர்களுக்கு வழங்குகிறோம். எல்லாம் கைத்தட்டி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.